ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸில் பி பிளாக்கோட 3rd லெக்சரில் இருக்கும். இதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போரசீன் டிஸ்கஸ் பண்ணலாம். போரசீன் ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக், அது முடிச்சுட்டு தென் போரிக் ஆசிட், போராக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்த்தோபோரிக் ஆசிட்னு சொல்லலாம், போரிக் ஆசிடை அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சிலிகோன்ஸ் அண்ட் சிலிகேட்ஸ் ஐ ஹோப் இன்றைக்கி பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சிலிகேட்ஸ் இன்றைக்கி வராது, டில் சிலிகோன்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி பார்ப்போம். ஓகேவா? டைம் இருந்தால் சிலிகேட்ஸ் பார்க்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு வராது. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் போரசீன் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது. என்னென்ன இருக்குது? இன்ஆர்கானிக் பென்சீன், அப்புறம் போரசோல். இன்ஆர்கானிக் பென்சீன், போரசோல் அப்படின்னு இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்குது. ஏன் இன்ஆர்கானிக் பென்சீன் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே வந்து பென்சீனை ரிசம்பிள் பண்ணும், கரெக்டாக? ஸோ அதோட ஸ்ட்ரக்சரும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வரைஞ்சிருக்கோம், அது எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட் வீட்டில் கூட வரைஞ்சிக்கலாமா? இங்கே வச்சுக்கலாம். இங்கே வரைஞ்சிக்கலாமா? ஓகே, லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் வந்து ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்க பென்சீன் மாதிரியே இருக்கா? பென்சீன் என்ன இருக்கும்? இந்த போரான் நைட்ரஜனுக்கு பதிலாக கார்பன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போரான் நைட்ரஜன் அல்டர்னேட்டிவாக ரீப்ளேஸ் ஆகிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை டிஃப்ரென்ஸ், இவ்வளோ தான் இதில் டிஃப்ரென்ஸ். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து நைட்ரஜனுக்கு வந்து 3 பாண்ட்ஸ் தானே இருக்குது, அப்போது லோன் பேர் இருக்கும். ஓகேவா? லோன் பேரை தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? போரான் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், பேக் பாண்டிங் மாதிரி. ஓகேவா? சரி, ஸோ இவ்வளோ தான் வந்து என்னது இன்ஆர்கானிக் பென்சீன். இதுக்கு இன்னொரு நேம் போரசோல்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BCl3 எடுத்து NH4Cl போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். 3 ஓகேவா? எல்லாமே 3 தான் இருக்க போகுது. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன எலமெண்ட்லாம் இருக்குது? போரான் இருக்குதா? ஓகே, போரான். அடுத்து நைட்ரஜன் இருக்குதா? நைட்ரஜன். அடுத்து ஹைட்ரஜன், குளோரின். 4 எலிமெண்ட் தானே இந்த ரெண்டுத்துலேயும் இருக்குது டோட்டலாக. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே என்ன இருக்க போது? 3 தான். B3N3H3Cl3. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு NH4Cl அப்பான் ட்ரீட்டிங் வித் BCl3 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த B3N3H3Cl3 தான் கிடைக்க போகுது. இதை எடுத்துகிட்டு போய் NaBH4 போட்டிங்கன்னா NaBH4 எதுக்கு யூஸ் ஆகும்? ஹைட்ரைட் டோனார்ஸ். ஓகேவா? H- கொடுக்கும். ஓகேவா? H- வந்து NaBH4 வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட், அதனால தான். ஸோ இந்த H- இது ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோன்னா H- எங்கே போய் அட்டாக் ஆகும்? Cl. ஆப்வியஸ்லி Cl- வந்து என்னதுடா? குட் லீவிங் குரூப்பா. ஸோ இது லீவ் ஆகிட்டு அந்த இடத்துல இந்த H- போயிருக்கும். ஓகே, ஸோ 3 Cl- ரீப்ளேஸ் பண்ணி 3 H- இந்த இடத்துல வந்திருக்கும். அப்போது இங்கே என்ன ஆயிருக்கும்? இந்த Cl3 அப்படிங்கிறது காணாமல் போயிட்டு அந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? H3ன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி 3 H இருக்குது, 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ என்ன ஆயிருக்கும்? H6 ஆயிருக்கும். தட்ஸ் இட், சிம்பிள். B3N3லாம் அப்படியே தான் இருக்க போகுது. B3N3 தென் Cl3க்கு பதிலாக இப்போ H3 வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு H3 இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்து H6. ஓகே, கிளியர்? அதுதான் இந்த காம்பவுண்ட், இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்முலா B3N3H6 விச் இஸ் கால்ட் அஸ் போரசீன். ஓகேவா? இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் போரசீன். இவ்வளோ தான். நம்ம அடுத்து வந்து ரியாக்டிவிட்டி. போரசீனையும் நம்மளோட ஆர்கானிக் பென்சீன் இருக்குல்ல, நார்மலாக பென்சீன் இருக்குல்ல, அந்த பென்சீனையும் இந்த இன்ஆர்கானிக் பென்சீனையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? கம்பேரிசன் பிட்வீன் பென்சீன் அண்ட் இன்ஆர்கானிக் பென்சீன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. கம்பேரிசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரியாக்டிவிட்டி. யார் நல்லா ரியாக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போரசீன் தான். ஏன்னா வந்து இதில் என்ன இருக்குடா? லோன் பேர்ஸ் இருக்குது. அப்படின்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் இது பக்கத்தில் வந்தால் உடனே இந்த லோன் பேரை அங்கே டொனேட் பண்ணும். ஒருவேளை போரான் என்ன இருக்கும்? வேக்கண்ட் ஆர்பிட்டல், வேக்கண்ட் p ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். போரான் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ வேறு யாராவது எலக்ட்ரான் கொடுக்குறேன்னு வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணிக்கும்? போரான் வாங்கி ரியாக்ட் பண்ணிக்கும். ஸோ இவங்க 2 பேரும் இருக்கனால இந்த இன்ஆர்கானிக் பென்சீன் தான் மோர் ரியாக்டிவ் தேன் நார்மல் பென்சீன். ஓகேவா? கிளியரா? ஸோ ரியாக்டிவிட்டி படி பார்த்தா யார் மோர் ரியாக்டிவ்? பென்சீன்
less reactive than borazine. NO தெரியுதுல, பென்சீனில் என்ன இருக்கும், கார்பன் தான் இருக்கும். கார்பன் வந்து ஆல்ரெடி அங்கே ஃபுல் ஃபில்டாக தான் இருக்கும் வேலன்சி, ஸோ அதனால் எந்த ரியாக்ஷனும் நடக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் லோன் பேர் இருக்குது, போரான்ட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ ஈஸியாக அது ரெண்டுமே ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட் அரோமேட்டிசிட்டி. அரோமேட்டிசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னது, அரோமேட்டிக் தான். ஓகேவா? ஸோ போத் பென்சீன் அண்ட் போரசீன் ஆர் அரோமேட்டிக். ஓகேவா? ரெண்டுமே வந்து என்ன இருக்கும், 6 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் அரோமேட்டிக், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, 6 pi எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா, நெக்ஸ்ட் இது முடிச்சாச்சு. அடுத்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்? பென்சீன் ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் ஹைட்ரோலைஸ் ஆகுமா? ஆகாது. ஆனால் போரசீன் ஆகும். நம்ம ரியாக்டிவிட்டிலே பார்த்தோம்ல, பென்சீன் வந்து போரசீன் அளவுக்கு ரியாக்டிவ் கிடையாது. ஸோ இட் டஸ் நாட் ரியாக்ட் அப்பான் ஹைட்ரோலிசிஸ். ஹைட்ரோலிசிஸ் பண்ணிங்கன்னா பென்சீன் ரியாக்ட் ஆகாது, பட் போரசீன் ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே, இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா C6H6 does not undergo both hydrolysis and addition reaction. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே அண்டர்கோ பண்ணாது, எழுதிக்கோங்க. ஓகே, பென்சீன் அண்டர்கோ பண்ணாது. போரசீன் எப்படி அண்டர்கோ பண்ணும்? எப்படி அண்டர்கோ பண்ணும்? B3N3H6 upon hydrolysis H2O. H2O எப்படி சொல்லலாம்? H plus OH minus. கரெக்டா? ஓகே, இப்போது H ப்ளஸ் எங்கே போகும், OH மைனஸ் எங்கே போகும், அதுதான் நம்ம கொஸ்டின். ஓகேவா? யார் இதில் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், யார் எலக்ட்ரான் ரிச்? போரான் தான் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். நைட்ரஜன் லோன் பேர் வச்சிருக்கு, ஸோ எலக்ட்ரான் ரிச். OH மைனஸ் H ப்ளஸ், யார் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கா? OH மைனஸ். ஸோ OH மைனஸ் இங்கே யார் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள போய் தான் அட்டாக் பண்ண போகுது. ஓகேவா? கிளியரா? OH மைனஸ் வந்து எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும்? யார்கிட்டயா போய் டொனேட் பண்ண தானே பார்க்கும். OH மைனஸ் யார்கிட்ட டொனேட் பண்ண தானே பார்க்கும். டொனேட் பண்ணால் அதை வாங்கிக்கிறது ஆள் இருக்கணும். யார் வாங்கிக்குவா? இது ரெண்டுத்தில் போரான் தான். ஏன்னா போரான்ட்ட எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ OH மைனஸ் கொண்டு வர எலக்ட்ரானை போரான் வாங்கிக்கும். அதே மாதிரி H ப்ளஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நைட்ரஜனோட இந்த லோன் பேர் வந்து H ப்ளஸ் எடுத்துக்கும். கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும்? H2O கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போரான் கூட எல்லாம் OH மைனஸ் வந்துக்கும், நைட்ரஜன் கூட எல்லாம் H ப்ளஸ் வந்துருக்கும். கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பாண்ட் பிரேக் ஆகும். போரான் கூட என்ன வந்திருக்கும்? இப்போது OH. அதே மாதிரி இங்கேயும் பாண்ட் பிரேக் ஆகும். போரான் கூட என்ன வந்திருக்கும்? OH. ஹைட்ரஜன் இங்கேயும் பாண்ட் பிரேக் ஆகி இந்த H வந்து H மைனஸ் ஆகும். நம்மளோட H ப்ளஸ் இங்கேயும், அண்ட் போரான் கூட ஒரு OH மைனஸும். கிளியராக எல்லாத்துக்கும்? அதே மாதிரி இங்கிட்ட நைட்ரஜன் கூட H ப்ளஸ். அதே மாதிரி இந்த பாண்ட் பிரேக் ஆச்சு, நைட்ரஜன் கூட H ப்ளஸ், போரான் கூட OH மைனஸ். ஓகேவா? கிளியரா? நைட்ரஜன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ இங்கே ஒரு H ப்ளஸ், இங்கே ஒரு OH மைனஸ். சிமிலர்லி போரான் கூட என்னவா இருக்கும்? சுற்றி சுற்றி OH மைனஸாக இருக்கும். நைட்ரஜன் கூட சுற்றி சுற்றி என்ன இருக்கும்? H ப்ளஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த நைட்ரஜன் பாருங்கள், இங்கே ஒரு H ப்ளஸ், இங்கே ஒரு H ப்ளஸ், இங்கே ஒரு H ப்ளஸ். ஸோ NH3 ஃபார்ம் ஆகும், அம்மோனியா. தென் போரான் கூட சுற்றி OH மைனஸ், BOH எத்தனை? 1 2 3 BOH த்ரைஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல H2, இங்கே ஒரு H2, அங்கே ஒரு H2. ஸோ H2வும் எவால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்க போகிற ப்ராடக்ட்ஸ். என்ன கிடைக்கும்? போரானை சுற்றி OH வருமா? ஸோ BOH த்ரைஸ். நைட்ரஜன் சுற்றி HH வருமா? ஸோ NH3. அடுத்து H2. நம்மளுக்கு இது அவ்வளோக்கா தேவையில்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இதுவும் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ரெண்டு இதுதான் வந்து நம்மளோட ஹைட்ரோலிசிஸ் ப்ராடக்ட்ஸ். போரான் கூட OH த்ரைஸும், நைட்ரஜன் கூட H3யும் வந்துடும். கிளியர்? தீஸ் ஆர் த ஹைட்ரோலிசிஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் என்னது? இன்ஆர்கானிக் பென்சீன். பட் பென்சீன் டஸ் நாட் அண்டர்கோ ஹைட்ரோலிசிஸ்.
கிளியர். ஓகே, அடுத்து அடிஷன் ரியாக்ஷன் எதை வச்சு பார்க்கலாம்? HCl வச்சு பார்க்கலாமா? ஓகே, ஸோ HCl வச்சு நீங்கள் அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் அண்டர்கோ பண்ணாது, பட் போரசீன் அண்டர்கோ பண்ணும். B3N3H6 upon HCl, H plus Cl minus என்ன கிடைக்கும்? லாஸ்ட்டில் பார்த்தா அதே தான். அங்கே என்ன நடந்துச்சு? H plus போய் எங்கே வச்சோ அதே இடத்துல தான் இங்கேயும் H plus போகுது. பட் Cl மைனஸ் இருக்கும்போது Cl மைனஸ் போரான்ட்ட வந்துட போகுது, வேறு ஒன்றும் இல்லை, அதே தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? BCl3 OH த்ரைஸ் கிடைச்ச இடத்துல இப்போ Cl3 ஆயிரும். ஓகேவா? H வந்து அதே மாதிரி தான், சேம். ஸோ NH3. ஓகேவா? அங்கே OH இருந்துச்சு, இங்கே Cl இருக்குது, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுத்துல. சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து போரசீன் பற்றி. ஓகேவா? போரசீன் பற்றி இவ்வளோ தான். ஓகே, அண்ட் இது ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் இது சொன்னேன்னு தெரியல, இது ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன்னு தெரியல. ஜஸ்ட் இப்போவே பார்த்து கூட உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். கிராஃபைட் டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில். அந்த கிராஃபைட்டுக்கு எது சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, B4C. ஓகேவா? இது வந்து கார்பைடு, போரான் கார்பைடு. இது B4C. இதுதான் வந்து சிமிலர் டு கிராஃபைட். பார்க்கவுமே வந்து எப்படி சொல்கிறது, அதோட டெக்ஸ்சருமே பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஃபைட். உங்கள் பென்சில் இருக்கும்ல அது மாதிரியே அப்படியே இருக்கும். பென்சில் லெட் இருக்கும்ல அது மாதிரியே அப்படியே தான் இருக்கும், அதே கருப்பு கலரில் இருக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டீரியல். இது ஆக்சுவலி டைமண்ட் அந்த மாதிரி ஹார்டஸ்ட் மெட்டீரியல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் மெட்டீரியல். புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் அதில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த B4C அப்படிங்கிறது தான் இப்படி தான் B4C. இது அந்த இடத்துல வராதனால அப்படி போட்டிருக்காங்க. ஓகேவா? 4 போரான் ஒரு கார்பன் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இட் இஸ் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் டு கிராஃபைட். அவ்வளோதான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மெல்டிங் பாயிண்ட் இஸ் ஹையஸ்ட் ஃபார், இதுவும் ஒரு கொஸ்டின் மாதிரி தான். மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு ஹையஸ்ட்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஒரு உங்களுக்கே தெரியும், ஒரு குரூப்பில் யாருக்கு ஹையஸ்ட்டாக இருக்கும்? டாப்பில் இருக்கவங்களுக்கு தான் ஹையஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா வந்து அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச கதை தானே, அது இங்கே நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. டியூ டு வெரி ஸ்ட்ராங் கிறிஸ்டலின் லாட்டிஸ் போரான் ஹேஸ் அன்யூஷுவலி ஹை மெல்டிங் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப ஹை மெல்டிங் பாயிண்ட் போரானுக்கு. ஓகேவா? ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் சாஃப்ட் மெட்டல். ஸோ அதுக்கு அவ்வளோ ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. ஆனால் அண்டு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, போரான் என்னது, மெட்டலா நான் மெட்டலா? போரான் வந்து நான் மெட்டல், ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் மெட்டல்ஸ். ஸோ அது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். இண்டியம், தாலியம் எல்லாமே மெட்டல்ஸ். ஓகே ஓகே, பட் இந்த மெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டல்ஸாக இருக்கும். ஓகே, சாஃப்ட் மெட்டல்ஸாக இருக்கும் வித் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. மெட்டல்ஸ்னால் ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கும், அது போரானுக்கு இருக்காது. அண்ட் மெல்டிங் பாயிண்ட் லோவாக இருக்கும், போரானுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? கிளியராக? ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போரான் அண்ட் அதர் மெட்டல்ஸ் இன் த குரூப். போரானுக்கு வந்து ஸ்ட்ராங் கிறிஸ்டலின் லேட்டிஸ் இருக்கும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ஸ்ட்ராங் கிறிஸ்டலின் லேட்டிஸ் இருக்கனால தான் அதுக்கு வந்து என்ன இருக்கும், அன்யூஷுவலாக ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே, அது ஒரு ஜஸ்ட் பேசிக்கான ஒரு பாயிண்ட் தான். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து என்னது? போரிக் ஆசிட். போரிக் ஆசிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்த்தோபோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். H3BO3 அதோட என்னது, அதோட ஃபார்முலா வந்து H3BO3. H3BO3 அப்படியே ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? BOH த்ரைஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் H3BO3ன்னு சொல்லுவோம். BOH த்ரைஸ்ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகே, சரி. போரிக் ஆசிட் இஸ் அ வீக் மோனோபேசிக் ஆசிட். மோனோபேசிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, பேசிசிட்டி உங்களுக்கே தெரியும்ல, எவ்வளோ H ப்ளஸ் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ வந்து லிபரேட் பண்ணுது. ஒரு ஆசிட் வந்து என்ன பண்ணும்? ப்ரோட்டான் லிபரேட் பண்ணும், அதுதான் ஒரு ஆசிட், உங்களுக்கே தெரியும். HCl என்ன பண்ணும்? H ப்ளஸ் லிபரேட் பண்ணும். HNO3 என்ன பண்ணும்? H ப்ளஸ் லிபரேட் பண்ணும். அது ரெண்டுமே வந்து என்னது? மோனோபேசிக் ஆசிட்ஸ் தான். ஏன்னா வந்து ஒரு H ப்ளஸ் தான் லிபரேட் பண்ணும். இதே இது H2SO4 போனீங்கன்னா 2 H ப்ளஸ் இருக்குது. பட் HCl, HNO3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு H ப்ளஸ் தான் லிபரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு மோனோபேசிக் ஆசிட்னு சொல்கிறோம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு H ப்ளஸ் தான் லிபரேட் பண்ணும், ஆப்வியஸாக அந்த பேர்லேருந்தே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இட் லிபரேட்ஸ் ஒன்லி ஒன் ப்ரோட்டான் அப்படிங்கிறது தான் இந்த மோனோபேசிக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆசிட்ங்கிறது ப்ரோட்டான் லிபரேட் பண்ணாலே இது ஒரு ஆசிட் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். பட் இந்த இடத்துல இன்னொரு இது வரும், அதுதான் என்னென்னா லிவிஸ் ஆசிட்.
இது வந்து ஒரு லூஸ் ஆசிட், அதனால தான் இது ஆசிட்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் இட் இஸ் அ வீக் ஆசிட். பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப வீக்கான மைல்டான ஒரு ஆசிட் தான் இது. இட் இஸ் நாட் அ ப்ரோட்டோனிக் ஆசிட். என்னடா இப்போ தான் சொன்னீங்க மோனோ பேசிக்னா என்னது? லிபரேட்ஸ் 1 புரோட்டான். கரெக்டா? அப்போது நாட் அ ப்ரோட்டானிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ப்ரோட்டான் லிபரேட் பண்ணாதுன்னு அர்த்தம். நாட் அ ப்ரோட்டோனிக் ஆசிட். ப்ரோட்டோனிக்னா என்னது? ப்ரோட்டான் லிபரேட் பண்ணும். நாட் அ ப்ரோட்டோனிக்னா என்னது? ப்ரோட்டான் லிபரேட் பண்ண போகிறது இல்லை இந்த ஆசிட். கரெக்டா? ஆனால் இங்கே சொல்லியிருக்கோம் மோனோ பேசிக்னு. அதுக்கும் இதுக்கு என்ன குழப்பதில்லை? கரெக்டா? சரி, உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட் அ ப்ரோட்டோனிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் இதை பற்றின உண்மை. என்ன அப்படின்னா புரோட்டானை இந்த ஆசிட் லிபரேட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் ஏன் மோனோ பேசிக் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சிக்ஸ் BOH த்ரைஸ் தான் வந்து கம்பைன் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இல்லை, ஒன் செக். ஓகே, இதெல்லாம் ஒரு BOH. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த ஒரு OH இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH தெரியுதா? அது வந்து எப்படி அலைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ போரான் சுற்றி இப்படி இருக்குன்னா அது வரைஞ்சா டைம் ஆகும். இப்படி ஒரு O, இப்படி ஒரு H. ஸோ தட் ரிப்பல்ஷன்ஸ் வந்து மினிமம் இருக்கலே மினிமைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ரிப்பல்ஷன் மினிமைஸ்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரே பிளேனில் இருக்கும். ஓகே, அண்ட் தென் வெயிட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் புள்ளி புள்ளியாக, இந்த இடம் புள்ளி புள்ளியாக இருக்குது, இங்கேயும் புள்ளி புள்ளியாக இருக்குது, தெரியுதா? அது உங்களுக்கு கோவேலன்ட் பாண்ட் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியலையே. வெயிட் அ மினிட். நல்லாவே தெரியுது. கரெக்டாக நல்லா தெரியுது இல்லை? ஸோ எங்கெங்கே டாட்டட் லைன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் என்னதுன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக பாண்டானது கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒரு BOH த்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு BOH த்ரைஸ் இருக்கா, அது என்ன பண்ணும்? இன்னொரு BOH த்ரைஸ் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி 6 BOH த்ரைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். 1 2 3 4 5 6. அதே மாதிரி அடுத்து என்ன ஆகும்? இந்த இடத்துல அடுத்து இன்னொரு ஹைட்ரஜன் பாண்டிங் தொடருது பார்த்தீங்களா? அது என்ன பண்ணும்? அடுத்து இன்னொரு BOH த்ரைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? கிளியரா? பட் ஒரே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 6 BOH த்ரைஸ் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகே, அந்த BOH த்ரைஸோட OH வந்து என்னவா இருக்கும்? கோவேலன்ட் பாண்டாக இருக்கும். அந்த ஹைட்ரஜனும் அடுத்த BOH த்ரைஸோட ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து எப்படி இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். சிம்பிள், அவ்வளோதான். அடுத்து இப்போ வந்து என்ன சொல்லணும், ஆக்சுவலி அந்த வீக் மோனோ பேசிக் ஆசிட் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா H3BO3 எடுத்து ஹைட்ரலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஏதாவது பேஜ் இருக்கா? ஓகே, இங்கே பண்ணிடலாம். H3BO3 எடுத்து ஹைட்ரலைஸ் பண்ண போகிறோம் in presence of water, H2O. ஓகேவா? தெரியுதா? ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு மாதிரி சரியாக வரைய வரல. ஓகேவா? பட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு. ரிப்பல்ஷன்ஸ் மினிமைஸ்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது அந்த அது பேர் என்ன, ஒரு சுத்த விடுவோம்ல, பேர் டக்குன்னு வாயில் ஒரு மணிக்கு இது. சரி, என்னமோ ஒன்று இந்த ஸ்பின் பண்ணி விடுவோம்ல, ஒரு இதை வச்சு எனக்கு வர மாட்டேங்குது ஞாபகம். அது மாதிரி இருக்கும் பார்க்க. ஓகேவா? ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் தானே? சரி, என்னமோ ஒன்று அது மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க. ஸோ இது ஏன் இப்படி அலைன் ஆகிருக்குன்னா மினிமம் ரிப்பல்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஒரே பிளேனில் தான் இருக்கும். இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா H2Oவில் என்னடா இருக்கும்? ஆக்சிஜனில் என்ன இருக்கும்? லோன் பேர் இருக்கும். ஸோ O என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட லோன் பேரை எடுத்துகிட்டு வந்து இதுதான் H2O. இது என்ன பண்ணும்? இந்த லோன் பேர் எடுத்து வந்து போரானோட எம்டி ஆர்பிட்டலில் அட்டாக் பண்ணுதா? சிம்பிள். ஓகே, அடுத்து என்ன நடந்திருக்கும்? O வந்து கொடுத்துட்டனால ஆக்சிஜனுக்கு வந்து இப்போ என்ன வந்திருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும். போரான் வாங்கிட்டனால போரானுக்கு என்ன வந்திருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும். சிம்பிள், எழுதிடலாம். வந்து என்ன வந்திருக்குன்னா போரான்
தென் 3 OH இருக்கும் ஆல்ரெடி. அண்ட் இப்போ புதுசாக ஒரு OH2 வந்துட்டனால என்ன இருக்கும்? இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் போரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது ஸ்டேபிளாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம்? H என்ன பண்ணுவோம்? அதோட எலக்ட்ரான் இங்கிட்டு கொடுத்துட்டு வெளியே அது வந்து H+ஆக ப்ரோட்டானாக லிபரேட் ஆகுதா ட்ரை பண்ணும். உங்களுக்கே தெரியும் தானே, இது ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ், அதனால வந்து அதுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டேபிள் கிடையாது. அதனால என்ன பண்ணணும்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜை எப்படியாச்சும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போக தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால H+ஆக வெளியே போயிட்டு இந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் வாங்கிடுச்சா? வாங்கினனால ஆக்சிஜனோட பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? காணாமல் போயிடும். பாசிட்டிவ் சார்ஜ் காணாமல் போயிடும். இந்த H வந்து என்ன ஆயிரும்? வெளியே H+ஆக போயிடும். இந்த பாண்டு தான் இப்போ ஆக்சிஜன் மேலே போயிடுச்சு. அந்த பாண்டில் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன்ட்ட போயிடுச்சு. சிம்பிளாக இவ்வளோ தான் இருக்கும். போரானோட நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ எப்படி இருக்குது? BOH BOH4. ஓகேவா? H3BO3 எழுதுறத விட BOH த்ரைஸ்னு இருந்தது. BOH த்ரைஸாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? BOH 4 டைம்ஸாக மாறிடுச்சு. வெளியே என்ன லிபரேட் ஆச்சு? ஒரு H+. இப்போ எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மோனோ பேசிக் ஆசிட் அப்படிங்கிற பேர் என்னது? H+, ஒரு H+ லிபரேட் ஆச்சுன்னா மோனோ பேசிக் ஆசிட். இங்கே வந்து H+ ஒன்று லிபரேட் ஆயிருக்கு. ஸோ இது மோனோ பேசிக் ஆசிட். ஆனால் இந்த H+ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல்லேருந்து வந்த H+. கரெக்டாக? வாட்டர் மாலிகுலோட H+, இந்த BOH த்ரைஸ்ல இருந்த H+ கிடையாது. இங்கே இருந்ததை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா தான் இது ஒரு புரோட்டானிக் ஆசிட். இது புரோட்டான் லிபரேட் பண்ணினா ஆசிட்னு சொல்லலாம். ஆனால் இது வாட்டர்லேருந்து கொடுத்ததுனால இது அதை பண்ணலை. பட் இருந்தாலும் என்னாச்சு? இது வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது தான் அது லிபரேட் ஆச்சுங்கிறனால மோனோ பேசிக் ஆசிடும் இதுதான். ஆனால் புரோட்டானிக் ஆசிடு கிடையாது. புரிஞ்சுதா? H+ எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரம் வாட்டர் மாலிகுல். சிம்பிள். இங்கே வந்து BOH4 -1 அதையும் எழுதிக்கும். மைனஸ் முக்கியம். ஓகேவா? கிளியரா எல்லாத்துக்கும்? ஸோ இவ்வளோ தான் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் H3BO3. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை அக்செப்டிங் இது வந்து என்ன பண்ணுச்சு? வாட்டர் மாலிகுல்லேருந்து எலக்ட்ரான்ஸாக அக்செப்ட் பண்ணிச்சா? இந்த எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணிச்சா? அப்படி அக்செப்ட் பண்ணால் அது பேர் என்னது? லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் ஆசிட் வந்து லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ஃப்ரம் ஹைட்ராக்சில் அயான். இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே H2O போனதா இல்லாமல் வெறும் OH- அப்படின்னு சொல்லிட்டு போச்சுனாலும் இதே தான் நடந்திருக்கும். நம்ம வந்து இங்கே இப்படி அட்டாக் பண்ணதுக்கப்புறம் H+ லிபரேட் ஆகிறது தான் வந்து கரெக்ட். ஓகேவா? டேரெக்டாக இப்படி H+ தனியாக OH- தனியாக போய் அட்டாக் பண்ணுறதை விட இதுதான் கரெக்ட். H2Oவாக போய் அட்டாக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வெளியே H+ லிபரேட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. தென் அடுத்து என்னது? B2H6 and BCl3 upon reaction with H2O. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? B2H6 போரான்ட்ட தான் OH- போகும்போது. ஓகேவா? கரெக்டாக எல்லாத்துக்கும் தெரியும் தானே அது? ஸோ H3BO3 தான் கிடைக்கும். சேம் அதே தான் இங்கேயும். OH- என்ன பண்ணுண்டா? போய் இதை ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ BCl3 இருக்குன்னா 3 Cl- இருக்குன்னு அர்த்தம். 3 Cl- ஒரு போரான். ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த H2Oவில் என்ன இருக்கும்? H+ OH- இருக்கும். இப்போ இந்த OH- 3 எடுத்துட்டோன்னா Cl3, 3 Cl3-ஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். BOH3 தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. கரெக்டா? ஓகேவா? BOH3 அப்புறம் HCl + 3HCl. இங்கேயும் அக்கார்டிங்லி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த இடத்துலையும் 3 H2O எடுத்துக்கணும். அது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 3 Cl. ஓகேவா? ஓகே தானே? அதே மாதிரி இங்கேயும் தான். ஓகே,
ஓகே சரி அடுத்து போகலாமா? இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஓகே அடுத்து போயிடலாம். போரிக் ஆசிட் அண்ட் சிஸ் டயோல்ஸ். டைஆல்ஸ் அப்படின்னா என்ன? ஆல்னா எந்த இதுக்கு அந்த சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஓஎல், ஓல், ஏஎல்ல ஓஎல். ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டைஆல் அப்படின்னா என்ன இருக்கணும்? 2 ஆல்கஹால் குரூப், 2 OH குரூப் இருக்கணும், அதான் டைஆல். சிஸ் டயோல் அப்படின்னா என்னென்னா, சிஸ் டயோல்னா என்ன? சிஸ் ட்ரான்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஸோ அதுதான், வேறு எந்த புது கதையெல்லாம் இல்லை. ஸோ சேம் சைடில் இருந்துச்சுன்னா சிஸ். ஓகேவா? ஓகே. போரிக் ஆசிட் சிஸ் டயால்ஸையும் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அசிடிட்டி கூடுதுங்கிறாங்க. அசிடிட்டிங்கிறது எதனால் வரும்? H+. ஸோ H+ அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி கூடும். ஓகேவா? இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? H+ அயான் கான்சன்ட்ரேஷன் ஏன்னா அது இன்க்ரீஸ் ஆகுது, வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை, அதுதான் அர்த்தம், டைரெக்டான அர்த்தம் தான். சரியா? ஓகே, நான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். H3BO3 ஃபர்ஸ்ட் வந்து H2O கூட நீங்கள் ஹைட்ரோலைஸ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்ரோலைஸ் பண்ண போகிறோம். H3BO3 H2O ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி பார்த்தது தான். என்ன பார்த்தோம்? இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம்ல, சேம் இந்த கதை தான். ஓகேவா? நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது? BOH4- அது இப்போ தேவையில்ல, விட்டுருங்க. H+ அயானும் கிடைக்கும். ஸோ அந்த H+ அயான் கிடைக்குதா? எழுதிக்கோங்க அதை. ஓகே, ரெண்டுத்தையுமே எழுதிக்கலாம். சரி, H+ அண்ட் வேறு என்னது? BOH4- இப்படி எழுதிக்கோங்க. OH4-. ஓகேவா? ஓகே சரி, இப்போது இதை தான் கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்? சிஸ் டயால் கூட ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சிஸ் டயால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சம்திங் லைக் திஸ். புரியுதா இது எப்படி இருக்குன்னு? ஒரு கார்பன் செயின் இருக்குது, இங்கேயும் கன்னியாஸாக வேறு ஏதோ செயின் இருக்கும், அது நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியாது, ஏதோ ஒன்று சம்திங். ஓகேவா? அது கூட 2 OH குரூப் சிஸ் பொசிஷன்ஸில் அட்டாச் ஆகிருக்கணும். அதான் என்னது? சிஸ் டயால்ஸ். ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பார்த்தாலே தெரியும் என்ன நடந்திருக்கணும். H2O எலிமினேட் ஆகிருக்கணும். கரெக்டாக? H2O எலிமினேட் ஆகிருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேலண்ட் இந்த சைடு ரியாக்ட் ஆச்சுன்னா அதில் என்ன ஆயிருக்கும்? H2O எலிமினேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் 4 H2O எலிமினேட் ஆக போகுது. ஓகே, இப்போது இந்த ஆக்சிஜனும் இங்கே இது கூட சேர்ந்துக்கும். சரியா? எழுதிக்கோங்க. அதை எப்படி வரும்னா லைக் நடுவில் 2 ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போரான் இருக்கும், போரான் கூட ஆக்சிஜன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த ஆக்சிஜன் என்ன ஆயிருக்கும்? டைரெக்டாக இந்த CH கூட கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி ஓகேவா? கிளியரா? இது என்னன்னு தெரியுதா? இந்த மொக்கில் இருக்கிறது கார்பன். சரியா? நம்ம நார்மலாக வரைவோம்ல, இப்படி ரெப்ரசன்டேஷன் போடுவோம்ல, கார்பன் இந்த மொக்கில் இருக்குது, அந்த மாதிரி இங்கே மொக்கில் கார்பன் இருக்குது. சரியா? ஏதோ கட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, அந்த இடத்துல கார்பன் இருக்குது, இந்த கார்பன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். எதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும்? ஏன் இது கிடைச்சா ஏன் நம்மளுக்கு H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு? ஒன்றும் புரியலையே. ஏன்? ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த H+ அயான் தான். ஓகேவா? இந்த H+ அயான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரியாக்ஷன்லாம் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்துருக்கும்? இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்குமா? இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்பி இந்த H+ அயான் இது கூட ரியாக்ட் ஆகி அகெயின் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்காமல் பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, திருப்பி இது கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு H2O வெளியே போயிட்டு அகைன் நம்மளுக்கு BOH ட்ரேஸே கிடைக்கிற பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். எப்போ? இந்த H+ அயான் இப்படி ஃப்ரீயாக இருக்கப்போ. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீயாக இருக்குதோ இல்லையோ, நம்ம இதை வந்து இதுக்கு மேலே ரியாக்ஷன் நடக்க விடாமல் பார்த்துக்கிறதுக்காக என்னாச்சு? ஓகே, அந்த BOH4
மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்கு மேலே ரியாக்டிவாக இல்லாமல் ஆக்க போகிறோம். சரியா, ரியாக்டிவ் இல்லாமல் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்க வைக்கிறோம். ஸோ இது என்னதுனா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டனால அகெயின் பேக்வேர்ட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ண இதால் முடியாது. திருப்பி H+ வந்தாலும் இதால் ரியாக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது H+ ரியாக்ட் ஆகுமா, ஆகாது. ஸோ H+ எவ்வளோ வெளியே வந்திருக்கோ அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகும். நார்மலாக குறைய வேண்டியது, ஆனால் இப்போ மெயின்டைன் ஆகுது. ஸோ H+ion கான்சன்ட்ரேஷன் ஆப்வியஸாக முன்னாடியை விட இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல. முன்னாடி வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன்லேயும் கொஞ்சம் செலவாயிருக்கும், இப்போ செலவாகாமல் அப்படியே இருக்க போகுது. ஸோ H+ion கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது, அசிடிட்டியும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா, கிளியரா? சிமிலர்லி அதே மாதிரி கேட்டகால் கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா, கேட்டகால் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் ஒரு டயால் தான். இப்படி இருக்கும். சரியா, 1,2 டயால் 6 டயால். சரியா, இந்த கேட்டகால் கூட ரியாக்ட் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான். என்ன வரும், இந்த இடத்துல ஒரு பென்சீன் ரிங் வரும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க எப்படி வரும்னு சொல்லிட்டு. அங்கே போரான் இருக்கும். போரான் வந்து 4 ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் எது கூட கனெக்ட் ஆகிருந்திருக்கும், இந்த மாதிரி ரிங் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இவ்வளோ தான்டா கேட்டகால் கூட ரியாக்ட். இது ஃபுல்லாக இங்கேயும் நடந்திருக்கும். H+ H2O எல்லாமே இங்கேயும் நடந்துட்டு அப்புறம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுற சிஸ் டயால் வந்து உங்களுக்கு வந்து கேட்டகால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுவுமே என்னது, ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ அதனால் இது வந்து இதுக்கப்புறம் H+ கூட ரியாக்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, H3BO3 ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு 370 கெல்வின் வச்சுக்கோங்க. 370 கெல்வின் என்ன கிடைக்கும், ஆர்த்தோபோரிக் ஆசிட் அப்பான் ஹீட்டிங் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது ஒன்று தான். இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல. மெட்டாபோரிக் ஆசிட் கிடைக்குமா, HbO2. ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருக்கா? ஸோ இதுலேருந்து 2 ஹெச்சும் ஒரு ஓவும் எலிமினேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், HbO2 கிடைக்கும். அது வந்து என்னது, மெட்டாபோரிக் ஆசிட். இது மெட்டாபோரிக் ஆசிட்னா இது என்னது, ஆர்த்தோபோரிக் ஆசிட். ஸோ இது மெட்டாபோரிக் ஆசிட், இது ஆர்த்தோபோரிக் ஆசிட். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அகெயின் நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைரோ கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்க வேணாம், டைரெக்டாக வந்து நம்மளுக்கு அன்ஹைட்ரைடுக்கு போய்க்கிறோம். சரியா, அன்ஹைட்ரைடு B2O3 போரிக் அன்ஹைட்ரைடு. H+ஐ சுத்தமாக இல்லாமல் வெளியே போயிருக்கும். ஓகேவா, அடுத்து இன்னமும் ஃபர்தர் ஹீட்டிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னும் ஃபர்தர் ஹீட்டிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஆர் மெக்னீஷியம் மெட்டல் Na ஆர் Mg. ஹீட் இன்னும் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த Na வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் 2- அப்படிங்கும்போது Na வந்து என்ன ஆயிரும், Na2O ஆயிரும். சரியா, Na2O ஆர் அண்ட் Mg2O ஆக்சைடு கிடைக்கும். ஆக்சைடு ஆஃப் மெட்டல், என்ன மெட்டல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மெட்டலோட ஆக்சைடு. Na யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா Na2O கிடைக்கும். மெக்னீஷியம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மெக்னீஷியம் 2+ங்கிறனால MgO கிடைக்கும். கிளியரா? ஓகே, ஆக்சைடு கிடைக்கிது. இன்னொன்று என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் ஃபுல்லாத்தையும் தூக்கிடுச்சு. அப்போ மீது என்ன இருக்கும், வெறும் போரான் மட்டும்தான் இருக்க போகுது, விச் இஸ் எலமெண்டல் போரான். ஓகேவா, எலமெண்டல் போரான், தென் உங்களுக்கு ஆக்சைடு, ரெஸ்பெக்டிவ் ஆக்சைடு. சரியா, வேறு எதுவும் இல்லை. ஓகே, கிளியர்? இவ்வளோ தான்டா. இதான் வந்து ரியாக்ஷன் வித் சிஸ் டயால் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஓகேவா, இது ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தது தான், ஒன்றும் புதுசு இல்லை. ஓகே, அடுத்து ஸோ போரிக் ஆசிட் இவ்வளோ தான்டா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், போராக்ஸ் பார்க்க போகிறோம். தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போராக்ஸ். போராக்ஸுங்கிறது நிறைய பெருசாக தெரியும், பார்க்க பயப்பட தேவையில்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று.
நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். Na2B4O7 ஞாபகம் வச்சுக்கோங்க மோஸ்ட்டாக, ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். Na2B4O7 ஓகேவா. அது கூட 10 H2O மாலிகுல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். இது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இந்த இதுக்கு எப்படி சொல்வீங்கன்னா Na2B4O7 டாட் 2H2O தனியாக டாட் 2H2O தென் ஒரு 8H2O. இதுதான் இது ஓகேவா. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த Na2 வெளியே இருக்கும். B4O7 டாட் 2H2Oங்கிறது வந்து இந்த இங்கேருந்து 2 ஆக்சிஜன் வந்து என்னவாயிருக்கு, உள்ள H2O கூட ஆட் ஆகிருக்கும் ஓகேவா. 2H2னா எத்தனை ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன், 2 ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கேருந்து 2 ஆக்சிஜன், ஸோ OH 4 டைம்ஸ் வந்திருக்கும். இங்கேருந்து 2 ஆக்சிஜனை தூக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடும், O5 வந்திருக்கும். ஸோ B4O5 ஓகேவா. சேம் தான், எல்லாம் மூணுமே ஒரே இது தான் ஓகேவா, சுற்றி சுற்றி ஒரே இது தான் ஓகே. ஸோ ஏதாவது ஒன்று இதில் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே ரொம்ப சிம்பிள், மாற்றி மாற்றி எழுத தெரியணும் எப்படி இப்படின்னு. ஓகே, இப்போது இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா. இதை பார்த்து பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். B4O5. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், 4 போரான் எழுத போகிறோம் ஓகேவா. 4 போரான் எழுதலாமா, 1 2 3 and 4. ஸோ 4 போரான். இந்த 4 போரானுக்கு இடையில ஆக்சிஜன்ஸ் 5 ஆக்சிஜன்ஸ் வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆக்சிஜன் 1 2 3 4 and 5. 5 ஆக்சிஜன்ஸ் வந்துருச்சா. ஸோ B4O5 கம்ப்ளீட் ஆயிடுச்சா, கம்ப்ளீட். அடுத்து வேறு என்னலாம் இருக்குது, Na2 இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, OH 4 OH இருக்குது. ஓகே, 4 OH எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன் டாப் ஆஃப் போரான், போரானுக்கு மேலெல்லாம் OH இருக்கும் சரியா. OH 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 and OH. ஓகே, கிளியரா. சரி, இப்போது இந்த 2 போரான் பார்த்தீங்கன்னா எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது, 3 பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நார்மலாக தான் இருக்குது. பட் இந்த 2 போரான் பார்த்தீங்கன்னா 4 பாண்ட் இருக்குது. 4 பாண்ட் இருக்கணும்னா அப்போ அதுக்கு என்ன சார்ஜ் வந்திருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும். போரான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்ல எல்லாத்துக்கும், போரானுக்கு 4 பாண்ட் வந்துருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும். ஏன்னா அது எங்கிட்ட தான் வாங்கியிருக்கும். இந்த OH எப்படி வந்துருக்கும், OH மைனஸ் டொனேட் பண்ணிட்டு, அதாவது எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணிட்டு வந்திருக்கும். அதனால நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும் போரான் வாங்கினால. கரெக்டாக நம்ம ஹைட்ரோலிசிஸ் பார்த்தோம்ல, H2O வந்து போரான் அட்டாக் பண்ணுவோம், அதே கதை தான். ஸோ அட்டாக் பண்ணியிருந்திருக்கும், இதுக்கு H+ வாங்கி கொடுத்துட்டு போயிருந்திருக்கும். ஸோ இது நியூட்ரலைஸ் ஆகிருக்கும். ஆனால் போரான்ட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த 2 போரானுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. அடுத்து அந்த நெகட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் யார் இருக்கா, Na2. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட Na+. அதே மாதிரி இங்கே ஒரு Na+. கிளியராக எல்லாத்துக்கும். எதுக்காக இந்த Na+ உடையில வந்து போரானோட நெகட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. 2 Na+ முடிஞ்சு, B4O5 முடிஞ்சு, 4 OH முடிஞ்சு, H2O வந்து வெளியே அது வந்து தனியாக எப்படி சொல்கிறது, சால்வேட்டட் ஃபார்மில் இருக்கிறது தான். இது கூட டேரெக்டாக H2O வந்து அட்டாச் ஆகிருக்காது ஓகேவா. சால்வேட்டடாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு, ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான். சிம்பிளாக எல்லாமே வந்துருச்சா இங்கே. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான் என்னது, போராக்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், போராக்ஸோட ஹைட்ரோலிசிஸ் பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த போரான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 3 பாண்ட் தான் இருக்குது. என்ன ஹைப்ரிடைசேஷன் இதில், sp2 ட்ரைகோனலாக இருக்குது பார்த்தீங்களா, ஹைப்ரிடைசேஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஹைப்ரிடைசேஷன், டெட்ராஹைட்ரலாக இருக்கா. ஸோ sp3. ஸோ 2 போரான் வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன், 2 போரான் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். அது முக்கியம், எழுதிக்கோங்க. 2 போரான்ஸ் sp2 hybridization and 2 boron sp3 hybridization. ஓகேவா. எந்த 2 போரான் sp2, எந்த 2 போரான் sp3 அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இது sp2, இதுவும் sp2, இது sp3. ஏன்னா 4 பாண்ட் இருக்குது, டெட்ராஹைட்ரலாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, கிளியர். அடுத்து ஹைட்ரோலிசிஸ் பார்த்துடலாமா. அப்படியே ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் போராக்ஸ். சரி, போராக்ஸ் ஹைட்ரோலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகும், இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகும். என்ன வரும், போரான் கூட தான் என்ன வரும், போரான் கூட OH மைனஸா H ப்ளஸ்ஸா, OH மைனஸ் தான் வரும். ஸோ போரான் கூட OH மைனஸ், ஆக்சிஜன் கூட H ப்ளஸ். ஆக்சிஜன் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஆக்சிஜன் கூட திருப்பி போய் OH மைனஸ் அட்டாச் ஆக முடியுமா, முடியாது. ஓகேவா. போரான் கூட OH மைனஸ், ஆக்சிஜன் கூட H ப்ளஸ். ஸோ இதுவும் சேர்ந்து என்ன ஆயிரும், OH ஆயிரும். இங்கேயும் போரான் கூட ஒரு OH வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு OH மைனஸ், இங்கே ஒரு H ப்ளஸ்.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த போரான்ட்ட எத்தனை OH இருக்குது 1 2 and 3 OH. அதாவது என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் ஃபைனலாக B இது தானே இதே தானே எஸ் BOH thrice. ஓகேவா அதானே இந்த இடத்துல வந்திருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த போரான் கூட பார்த்தீங்கன்னா இந்த O கூடயும் ஒரு H வந்திருக்கும். அதே மாதிரி இந்த O கூடயும் ஒரு H வந்திருக்கும். இந்த O கூடயும் ஒரு H வந்திருக்கும். இங்கே ஒரு OH இருக்குது. அப்போ இந்த இது என்னவா இருக்கும் B இதானே அங்கே வந்திருக்கும். இந்த போரான் இது ரெண்டுத்துக்கும் இது வந்திருக்கும். அண்ட் இந்த போரான் அந்த போரான் sp2 போரானுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே ரெண்டு கிடைச்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் 2 ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் 2. இதானே உங்களுக்கு ஹைட்ராலிசிஸ் ப்ராடக்ட்ஸ். புரியுதா? ஏதாவது புரியுதா? எப்படி இந்த O கூட ஒரு H+ வந்துச்சோ அதே மாதிரி இந்த O கூடயும் ஒரு H+ வந்திருக்கும். இந்த O கூடயும் ஒரு H+ வந்திருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு OH இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை 4 OH வந்திருக்கும். ஒரு B- Na+. அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? அதே தான் இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகிருக்கும். இந்த O கூட ஒரு H+ம் இந்த B கூட ஒரு OH-. கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகேவா? புரிஞ்சுதா? அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH இந்த ஒரு OH 4 OH. புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் போராக்ஸ். ஓகே இதே எழுதிடலாமா? ஹைட்ராலிசிஸ் ப்ராடக்ட்ஸ் இது ரெண்டுமே. அதை அழைச்சுட்ருவா நீட்டாக இல்லை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருந்துச்சு வரைஞ்சது. நோட் பண்ணிக்கோங்க இது எந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா ஒரு இதுக்கு மட்டும் எக்ஸாம்பிளுக்கு இருக்கணும். ஓகே சரி இதை எழுதிடலாமா? ஹைட்ராலிசிஸ் ஆஃப் போராக்ஸ் என்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கும்? Na2B4O7 ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா H2Oலாம் எழுத தேவையில்லை. ரொம்ப இது பண்ண வேணாம், காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். Na2B4O7 இவ்வளோ தான் போராக்ஸ் உங்களுக்கு. இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா H2O போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு? H3BO3 கிடைக்கும். 2 கிடைக்கும். தென் 2 H3BO3 ப்ளஸ் 2 என்னது Na2 Na தான் வரும். Na2 வராது. NaBOH4 times. ஓகேவா? இதுக்கு வெளியே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் Na இருக்கும். கிளியரா? இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட்ஸ். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இதில். சரி இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? H3BO3 என்னது? அது ஒரு வீக் ஆசிட். கரெக்டா? ஒரு வீக் ஆசிட். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட். ஸோ இது என்னன்னா சொல்கிறேன், எது ஸ்ட்ராங் பேஸ் என்னெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறேன். Salt of strong base and weak acid. Okay. யார் அந்த ஸ்ட்ராங் பேஸ்? இந்த BOH4 இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு OH தூக்கி Na கொடுங்க. என்ன வரும்? Na. இந்த ஒரு OH தூக்கி Na கொடுத்தீங்கன்னா NaOH. ஒரு OH தூக்கிட்டா இங்கே என்ன இருக்கும் மீதி? BOH thrice. ஒரு OH தூக்கிட்டோம். அப்போ BOH thrice தானே இருக்க போகுது. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது போரான்ட்ட. ஏன்னா 3 தான் இருக்க போகுது. 3 பாண்ட் தான் இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்க போகிறது இல்லை. சிம்பிள் நார்மல் ஆயிரும். இது NaOH ஆயிரும். இப்போ இது ரெண்டு என்னதுடா? ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? சால்ட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி கிடைச்ச அந்த ஒரு சால்ட் தான் என்னது? NaBOH4. ஓகேவா? கிளியரா? இதுதான் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் இதுதான் வீக் ஆசிட். நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு மூலமாக கிடைச்ச ஒரு சால்ட் தான் அது. ஸோ a mixture of salt of weak acid and a weak acid இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஃபர் சொல்யூஷன்.
ஸோ அது வந்து இங்கே இருக்குமா? எஸ் இருக்குது. அடுத்து நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ பஃபர் சொல்யூஷன் சொல்லுவோம், இங்கே பண்ணிடலாம். ஏன் இது ஒரு பஃபர் சொல்யூஷன்? ஏன்னா வீக் ஆசிட் ப்ளஸ் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இந்த மாதிரி ஒரு மிக்சர் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன் சொல்லுவோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னது ஹைட்ரோலைஸ்டு போராக்ஸ் இஸ் அ பஃபர் சொல்யூஷன், ஆக்ஸ் இஸ் அ பஃபர் சொல்யூஷன். அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அல்கலைன் இன் நேச்சர். ஏன் இது அல்கலைனாக இருக்குது? ஏன் இங்கே ஆசிட் தானே இருக்குது, நிறைய ஆசிட் தான் இருக்குது. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நிறைய தான் ஆசிட் தான் இருக்குது. 2 NaOH 2 BOH3 கிடைக்கும். அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா H3BO3 ஆல்ரெடி H3BO3னா என்னடா BOH3 தானே. இங்கே ஒரு 2 BOH3, இங்கே ஒரு 2 BOH3. உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கும்? 4 BOH3. ஸோ ஹைட்ரோலிசிஸ் ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட்ஸ் ஹைட்ரோலிசிஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபைனலாக என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 H3BO3யும் 2 NaOH கிடைச்சிருக்கும். ஓகே ஓகே 2 NaOH 4 H3BO3 அப்படின்னா நம்ம சொல்யூஷன் என்னவா இருந்திருக்கணும்? அசிடிக்காக தான் இருந்திருக்கணும். ஆனால் இது ஒரு வீக் ஆசிட், அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுக்கு எது ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படிங்கிறது எது இருக்குது? பேஸ் தான் இருக்குது. அதனால நம்ம சொல்யூஷன் என்ன ஆயிடுச்சு? பேசிக் ஆகிடுச்சு. ஓகேவா? இது ஸ்ட்ராங்குங்கிறனால அதுதான் வந்து ப்ரிடாமினன்ட். ஓகேவா? அதனால நம்ம சொல்யூஷன் என்ன இருக்குது? பேசிக் நேச்சர், அதாவது அல்கலைனாக இருக்குது. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கனால தான், NaOH இருக்கனால. ஓகேவா? பேசிக் நேச்சர். ப்ரிடாமினன்ட். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்மளோடது வந்து அல்கலைனாக இருக்குது. தென் பஃபர் சொல்யூஷன் ரீசனும் பார்த்துட்டோம். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே போராக்ஸ் தான். அதே போராக்ஸை இன்னும் நம்ம வேறு மாதிரியும் எழுதலாம். அதாவது இது ஈஸியாக சொல்லணும்னா உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த NaBOH அது இல்லை Na2B4O7 பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். Na2B4O7 எடுத்துக்கோங்க. Na2 நம்ம போராக்ஸோட நார்மல் ஃபார்முலா B4O7. ஓகேவா? இதில் Na2 கூட 2 Na கூடயும் ஒரு ஆக்சிஜன் 2ஆக பிரிக்க போகிறோம். Na2 ஒரு ஆக்சிஜனை இங்கிட்டு கொடுத்துட்டு ஓ எப்படி அங்கேருந்து ஒரு OH கொடுத்தோமோ இந்த இதில் வந்து ஒரு OH Na2 கொடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே இந்த மொத்த ஃபார்முலாலேருந்து ஒரு ஆக்சிஜனை Na2 கொடுத்துட்டோம். Na2O ஆயிருமா? அடுத்து வேறு என்னவாகும்? மீதி என்னெல்லாம் இருக்குதுங்க? B4 இருக்கும். B4 ஒரு ஆக்சிஜன் கொடுத்துட்டோம். ஸோ மீதி O6 இருக்கும். B4O6 இன்னும் ஷார்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2B2O3 வருமா? ஸோ இதுதான் வந்து ஸோ போராக்ஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் 2 ஆக்சைட்ஸ். அதாவது என்ன ஆக்சைடு? Na2O அண்ட் B2O3. கிளியரா எல்லாத்துக்கும்? அதுதான் எழுதியிருக்கேன். Na2Oவும் 2 B2O3. சரியா? ஓகே. இப்போ இந்த Na2Oவும் B2O3யும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் ஆக்சைடு, இது வந்து அசிடிக் ஆக்சைடு. எப்படி சொல்கிறோம்? ஹைட்ரோலைஸ் பண்ணுங்கள். Na2Oவையும் B2O3 ஹைட்ரோலைஸ் பண்ணுங்கள். B2O3ங்கிறது என்னதுன்னா அன்ஹைட்ரேட் தானே, வாட்டரே இல்லாமல் இருக்கிறது தான் B2O3. அப்போ அதை ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்லா தெரியும். இதோட அன்ஹைட்ரேட் B2O3 ஆர்த்தோபோரிக் ஆசிடோட அன்ஹைட்ரேட். ஸோ உங்களுக்கு வந்து ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா H3BO3 தான் கிடைக்க போகுது. இதை ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா Na2O ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? NaOH தான் கிடைக்க போகுது. திருப்பி சுற்றி அதே வட்டத்தில் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக. NaOH H3BO3 என்ன கிடைக்கும்? NaOH H3BO3. அது எங்கேருந்து வந்துச்சுனாலும் இதுலேருந்து தான் வந்துச்சு. ஓகேவா? இது பேஸ். ஸோ இந்த ஆக்சைடு என்னது? பேசிக் ஆக்சைடு. இது ஆசிட் ஆக்சைடு என்னது? அசிடிக் ஆக்சைடு. சிம்பிள். ஓகேவா? ஸோ இது பேசிக் இன் நேச்சர் அண்ட் இது அசிடிக் இன் நேச்சர்.
ஆக்சைடை வச்சு கேட்டாலும் சொல்ல தெரியணும் எது பேசிக் எது அசிடிக்ங்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதை பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம். போராக்ஸ் அண்ட் HCl. போராக்ஸ் ப்ளஸ் HCl. போராக்ஸில் தான் இப்போ என்னவா பிரித்தோம்? ரெண்டாக பிரித்தோமே. என்னவா பிரித்தோம்? Na2வும் B2O3ஆகவும் பிரித்தோம். ஓகேவா? ஸோ அதையும் HCl-ஐயும் ஆட் பண்ண வைக்க போகிறோம். அதில் எது பேசிக் எது அசிடிக்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் HCl எது கூட ஆட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ Na2O அப்படிங்கிறது என்ன இருந்துச்சு? பேசிக்காக அசிடிக்கா? பேசிக். கரெக்டாக? பேசிக்காக இருந்துச்சு. அப்படின்னா HCl என்னது? HCl ஆசிட். அப்போது என்ன கூட யார் கூட ரியாக்ட் ஆகும்? பேஸ் கூட தான் ரியாக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ Na2O கூட தான் ரியாக்ட் ஆகும். B2O3 கூட ரியாக்ட் ஆகாது HCl. ஏன்னா அது அசிடிக். அதுவும் அசிடிக் இதுவும் அசிடிக்னா எதுக்கு ரியாக்ட் ஆகுது? ஆகாது. ஓகே. ஸோ Na2O ப்ளஸ் HCl என்ன கிடைக்கும்? NaCl 2NaCl HCl போட்டுக்கோங்க. தென் H2O. சிம்பிள். ஓகே. அதே தான் நடக்க போகுது. போராக்ஸில் என்னவா இருக்கும்? போராக்ஸ் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா என்ன? Na2வும் B2O3 தான். ஸோ Na2O கூட தான் HCl ரியாக்ட் ஆக போகுது. உங்களுக்கு ஆப்வியஸாக இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. இதே ஆன்சர் தான் கீழே வரப்போகுது. ஓகேவா? 2NaCl ப்ளஸ் H2O. அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், H2SO4 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே Cl போய் Na கூட ஆச்சு, இங்கே SO4. ஸோ Na2SO4. இங்கே 2 வராது, ஏன்னா வந்து 2 NAக்கு ஒரு SO4 போதும். ஓகேவா? Clங்கும் போது 2 கரெக்டா? ஒரு NAக்கு ஒரு Cl தான். ஸோ அதனால் 2 போட்டோம். இங்கே வந்து 2 Na ஒரு SO4 கூட ரியாக்ட் ஆகிக்கும். ப்ளஸ் H2O. கிளியராக எல்லாத்துக்கும்? ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. திடீர்னு எனக்கே பயம் இருந்துச்சு ரெக்கார்டிங்கே ஸ்டாப் ஆகிருக்குமோன்னு. ஓகே டன். ஸோ பஃபர் சொல்யூஷன் ஏன்னு தெரிஞ்சிச்சு. இது ரியாக்டர்ஸ்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். கரெக்டாக? ஓகே. அடுத்து போகலாமா? இதோட போராக்ஸ் பீட் டெஸ்ட்டு போய்க்கலாம்ல அடுத்து. ஓகே. போராக்ஸ் பீட் டெஸ்ட் இதாண்டா. இங்கே டாபிக் போட்டுக்கலாம். போராக்ஸ் பீட் டெஸ்ட். போராக்ஸ் பீட் டெஸ்ட். ஓகே. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு பிளாட்டினம் வயர் மாதிரி இருக்கும். தின்னா ஒரு வயர் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு லேபில் பண்ண விட மாட்டாங்க. எப்படியும் ஏன்னா வந்து பிளாட்டினம் யூஸ் பண்ணுறதுனால இதை நம்மளுக்கு பண்ண விட மாட்டாங்க. காசு செலவாகும் அப்படிங்கிறனால. ஓகேவா? அந்த பிளாட்டினம் வயர் மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, போராக்ஸ் எடுத்துக்குவோம். போராக்ஸ் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த வாட்டர் மாலிக்யூல், போராக்ஸில் வாட்டர் மாலிக்யூல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் தானே இப்போ? ஓகே தானே? வாட்டர் மாலிக்யூல் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. 2 வாட்டர் மாலிக்யூல் உள்ளே அட்டாச் ஆகிருக்கும். 8 வாட்டர் மாலிக்யூல் தனியாக ஹைட்ரேட்டட் ஃபார்முக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் மாலிக்யூல்லாம் லூஸ் ஆகிரும். அதனால போராக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஸ்வெல் ஆயிரும். சரியா? ஸ்வெல் ஆயிரும். ஸ்வெல் ஆனதுக்கப்புறம் ஃபர்தர் ஹீட்டிங், இன்னும் அதை ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லிக்விடாக மாறிடும். லிக்விடாக மாறுற போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்டாக தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஜெல்லி மாதிரி லிக்விடாக கொல கொலன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இது பண்ணிங்கன்னா, ஹீட் பண்ணி அதை சாலிடிஃபை பண்ண விட்டிங்கன்னா, அது கூல் ஆகும்போது எப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராப்லெட் மாதிரி, ஒரு பீட் மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஒரு பீட் மாதிரி ஆயிரும். பீட்னா எல்லாத்துக்கும் தெரியும் தானே, மணி மாதிரி, பாசி மாதிரி. ஓகேவா? அதிலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் நல்லா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் லைக் மெட்டீரியலாக மாறிடும். இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? போராக்ஸ் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. போராக்ஸை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? Na2B4O7 வெறும் 10H2O வெளியே போயிட்டு, வெறும் 8H2O வெளியே போயிட்டு, இல்லை 10H2O வெளியே போயிட்டு Na2B4O7 மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு NaBO2 கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. Na2O B2O3 2 இருக்கும். B2O3 2 இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு Na2Oவும் ஒரு B2O3யும் என்ன ஆயிரும்? அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 Na. ஸோ Na2 2 போரான் B2 ஆக்சிஜன் 3 + 1 4 O4.
Na2B2O4 இன்னும் ஷார்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா NaBO2 அதானே, இதானே அது. ஓகே, ஸோ எப்படி கிடைச்சதுன்னு புரிஞ்சா, இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 2 வெளியே எடுத்துக்கும் இப்படி. தென் மீதி இன்னொரு B2O3 அப்படியே இருக்கும், அதாவது ஓகேவா. சிம்பிள். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. Na2B2O4ங்கிறது தான் இது. ஓகே ஓகே, தனி ப்ராடக்ட் கிடையாது, இது கூட ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் கிடையாது. நான் வேணால் அழைச்சி கூட விட்டுறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க அதை, சரியா. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி கிடைக்கிற ப்ராடக்ட் இது. இதை வந்து ஷார்ட் பண்ணிங்கன்னா, அதாவது 2 வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது NaBO2. NaBO2 என்னதுடா, மெட்டா, ஓகேவா, மெட்டாபோரேட், சோடியம் மெட்டாபோரேட். அதுவும் உங்களுக்கு போரிக் அன்ஹைட்ரைடும் கிடைக்குது, சரியா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷனே பார்த்துடலாம். நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, போராக்ஸ் பி டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டி மெட்டல்ஸுங்கிறது டி பிளாக்ல இருக்க மெட்டல்ஸ், ஓகேவா. நம்மளுக்கு டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாம் தெரியும்ல, அது எல்லாம் தான். அந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ரியாக்ஷன் நடக்கும் இது கூட, ஓகேவா. இந்த போராக்ஸ் கூட அந்த ரியாக்ஷன் மூலமாக கலர் டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். டிரான்சிஷன் பாசிபிள், டிடி டிரான்சிஷன் பாசிபிள் அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு கலர் ஷோ பண்ணும், கரெக்டாக கலர் என்ன பண்ணும், கலர் எக்ஸிபிட் பண்ணும். அதனால அந்த ஒரு கலர் எக்ஸிபிட் பண்ணுற அந்த ஒரு கேரக்டர்னால நம்மளால ஈஸியாக வந்து இந்த ரியாக்ஷன் பண்ணி எந்த கலர் வந்தால் எந்த எலமெண்ட் இருந்திருக்கு நம்ம சப்ஸ்டன்ஸில், நம்மளுக்கு கொடுத்த சாம்பிளில் என்ன எலமெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா. நம்ம எக்ஸாம்பிளாக 3 எலமெண்ட் எடுத்து வச்சுட்டோம். வெயிட் அ மினிட். இப்போது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டி மெட்டல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டாக. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா COO அதாவது காப்பர், கோபால்ட் அண்ட் குரோமியம் 3 மெட்டல்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது 3 எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்னது, போராக்ஸ் பீடு, என்ன போராக்ஸ் பீட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்டினம் வயர் மாதிரி எடுத்தோம்ல, அதில் வந்து போராக்ஸ் பீட் ஃபார்ம் ஆயிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், லைக் இப்படி ஒரு பிளாட்டினம் வயர் மாதிரி இருக்கும், அதில் போராக்ஸ் பீட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்டன்ஸை கொஞ்சம் அதில் போடுவோம், சரியா. நம்ம கொடுத்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டே பண்ணுறோம், சரியா. நம்மளுக்கு கொடுத்த அன்னோன் சப்ஸ்டன்ஸை இதில் கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு அகைன் ஃபர்தர் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பீடோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேவா. அது என்ன கலர் வருது, ஃப்ளேம் கலர் வரும். என்ன கலர் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் டி பிளாக் எலமெண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போராக்ஸ் பீடில் வந்து இதை போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த இந்த என்னது, இந்த ஆக்சைடு அப்படின்னா, குப்ரஸ் ஆக்சைடு அப்படின்னா நம்ம வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு போராக்ஸ் பீடில் என்ன இருக்கும், NaBO2 B2O3 தான் இருக்க போகுது, ஓகேவா. ஸோ NaBO2 அண்ட் B2O3. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சைட்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. CuO அண்ட் COO ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், ஓகேவா. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆக்சைட்ஸ். அப்படின்னா இது எது கூட ஆக்ட் ஆகும், ஆசிட் கூட தானே ஆக்ட் ஆகும். இதில் எது ஆசிட், B2O3 தான். ஏன்னா வந்து அன்ஹைட்ரைட் ஆஃப் H3BO3 which is an acid, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதில் ஆசிடிக் பார்ட், கரெக்டாக, ஆசிடிக் ஆக்சைடு. அதனால் இதுவும் தான் ரியாக்ட் ஆக போகுது ரெண்டுத்துலேயுமே, ஓகேவா. ரெண்டுத்துலேயும் இதே கேஸ் தான். ஓகே, இதுக்கும் அதே மாதிரி தான், சரியா. ஓகே, ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும், CuOவும் B2O3யும் ரியாக்ட் ஆக போகுது. என்ன நடக்கும், CuO + B2O3. காப்பரில் இருக்கு இந்த O இருக்குது பார்த்தீங்களா, அது இது கூட வந்துடும். B2 என்னது, எத்தனை, B2O4, ஓகேவா. காப்பர், தென் B2O4 ஷார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் லைக் B2O4 இருக்கிறதுல 2 வெளியே எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், BO2 ட்வைஸ் கிடைக்குமா. ஸோ CuBO2 ட்வைஸ் இப்படி கிடைக்குமா, கரெக்டா. ப்ளஸ் NaBO2 அப்படியே இருக்கும். கிளியரா? ஓகே, ஓகே. உங்களுக்கு கிடைச்ச இந்த CuBO2 டைஸ் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ளூ கலர் அப்பியர் ஆச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருந்த சப்ஸ்டன்ஸ் என்ன இருந்திருக்கு, காப்பர் இருந்திருக்குன்னு அர்த்தம், ஓகேவா. இதே மாதிரி கோபால்ட்டுக்கும் பண்ணுங்க பார்க்கலாம், அதே ரியாக்ஷன் தான், சேம் ரியாக்ஷன். கோபால்ட்டுக்கு என்ன வரும்,
CO BO2 ட்வைஸ் வரும். கரெக்டா? அதே மாதிரி எல்லாம் வரும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க் ப்ளூவாக இருக்கும். சரியா? டீப் ப்ளூ கலர். டீப் ப்ளூ கலர் உங்களுக்கு வந்ததுன்னா அப்போ என்ன ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு? கோபால்ட் இருந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி குரோமியம்க்கு என்ன கலர் வரும்? இங்கே வந்து 3 ஆப்ஷன் இருந்ததுனால உங்களுக்கு வந்து குரோமியம் BO2 த்ரைஸ் வரும். சரியா? குரோமியம்க்கு என்ன கலர்? க்ரீன் கலர். ஓகேவா? ஸோ க்ரீன் கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு குரோமியம் ப்ரெசன்ட் ஆயிருந்துருக்குன்னு அர்த்தம். ஓகே, கால் வருது. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து குரோமியம் ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று இது 2 பேசிக் ஆக்சைட்ஸ், இது வந்து ஆம்ஃபட்டரிக் ஆக்சைடு. சரியா? ஆம்ஃபட்டரிக். ஓகேவா? அதே NaBO2 எல்லாத்துலேயும் வரும். சரியா? எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஸோ இதை இந்த மாதிரி தான் நம்ம போராக்ஸ் பி டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம என்ன டி பிளாக் எலமெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கிளியர்? அடுத்து போகலாமா? All kinds of borate solutions are alkaline in nature due to their hydrolysis products. ஏன் எல்லா போரேட் சொல்யூஷனுமே அல்கலைன்? ஆர்த்தோபோரேட், பைரோபோரேட், மெட்டாபோரேட் மூணுமே வந்து எப்படி இருக்க போகுது? அல்கலைனாக தான் இருக்க போகுது. ஏன்? ஹைட்ரோலிசிஸ் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. பண்ணிடலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ BO3 3- அப்படின்னா அதுக்கு பதில் அந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்? Na3BO3 எடுத்துக்கலாமா? இது ஒரு போரேட் சொல்யூஷன், ஆர்த்தோபோரேட் சொல்யூஷன். கரெக்டா? சோடியம் ஆர்த்தோபோரேட். சரியா? ஓகே, இப்போ அதை ஹைட்ரோலிசிஸ் பண்ணலாமா? ஹைட்ரோலிசிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். H+OH- என்ன ஆகும்? இது BO3 3- தான் இருக்குது. அப்போ இது என்ன எது கூட அட்டாச் ஆகும்? H+ கூட. ஸோ 3 இது டைம்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து H+ கூட தான் இது அட்டாச் ஆகும். ஸோ H3BO3. கரெக்டாக? BO3 3- கூட 3H+. இன்னும் என்ன இருக்குது? 3 OH-. ஓகே, இங்கே நம்ம எடுத்திருந்த சொல்யூஷனில் Na3BO3 எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 Na+ இருக்கும். கரெக்டாக? 3 Na+, 3 OH-, 3 NaOH. சிம்பிளா? ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி இருக்குது? சேம் அதே கதை தான், முன்னாடி பார்த்தது தான். இது வீக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். அப்படிங்கும்போது நம்ம சொல்யூஷன் எப்படி தான் இருக்க போகுது? அல்கலைனாக தான் இருக்க போகுது. ஓகேவா? கிளியராக எல்லாத்துக்கும்? ஸோ நம்ம சொல்யூஷன் அல்கலைனாக தான் இருக்க போகுது. இது வந்து இன் கேஸ் ஆஃப் ஆர்த்தோபோரேட்ஸ். ஓகேவா? ஆர்த்தோபோரேட்டில் எந்த ஆர்த்தோபோரேட் சொல்யூஷன் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சொல்யூஷன் எப்படி வரும்? அல்கலைனாக தான் வரும். அதே மாதிரி பைரோபோரேட்டுக்கு பண்ணுங்க பார்க்கலாம். சேம் தான், ஒரே கதை தான், அதே கதை. B4O7 2- இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன வரும்? H2B4O7 வருமா? அதே H+OH- போட்டுக்கோங்க. H2B4O7 + OH- இதை Na2B4O7 எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு NaOH தான் கிடைக்கும் போது அகெயின். ஸோ இங்கே நம்ம எதுவும் எடுக்காதனால நம்ம டேரெக்டாக வெறும் OH- மட்டும் எழுதுறேன். சரியா? ஓகேவா? இங்கே எதுவும் எடுக்கல எக்ஸாம்பிள், அதனால வெறும் OH- மட்டும் எழுதுறேன். வெறும் OH- இருந்தாலும் அது என்னது? அல்கலைனாக தான் இருக்க போகுது. ஓகேவா? கிளியரா? அதே மாதிரி இங்கேயும் இவங்க அடுத்தது மெட்டாபோரேட். சோடியம் மெட்டாபோரேட்டு நம்மளுக்கு தெரியும்ல, NaBO2- எடுத்துக்கோங்க. அதை கூட NaBO2 தான் வரும், BO2- வராது. ஓகே, அதே மாதிரி H+OH- என்ன வரும்? H+HbO2 தென் ஒரு OH ஒரு NaO சேர்ந்து NaOH. அகெயின் நம்ம சொல்யூஷன் இஸ் அல்கலைன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ எந்த போரேட் சொல்யூஷன் எடுத்தீங்கன்னாலும் அது வந்து அல்கலைனாக தான் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சிலிக்கான். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது என்னதுடா? இவ்வளோ நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? காம்பவுண்ட்ஸ் ஆஃப் போரான் பார்த்தோம். கரெக்டாக? போரானு, கார்பன்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ சிலிக்கான் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சிலிக்கான் காம்பவுண்ட்ஸில் முக்கியமான காம்பவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா, சிலிக்கான் இது ரெண்டும் டோட்டலாக வேறு. சரியா? குழப்பிக்கூடாது. சிலிக்கான் வேறு, ONEன்னு போட்டிங்கன்னா அது வேறு. ஓகே, சிலிக்கான் அப்படிங்கிறது வெறும் அந்த எலமெண்ட்டு, சிலிக்கான் அப்படிங்கிறது அது வச்சு ஃபார்ம் பண்ணுற ஒரு காம்பவுண்ட். ஓகேவா? தென் சிலிக்கா, சிலிக்கான், சிலிக்கேட், ஜியோலைட். சிலிக்கேட் ஜியோலைட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி சிலிக்கானையும் முடிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, சிலிக்கா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, SiO2. சிலிக்கான்ங்கிறது உங்களுக்கே
தெரியும். எப்படி சொல்கிறது, கீட்டோன் என்ன வரும், எப்படி இருக்கும் கீட்டோன், பேசிக்காக ஒரு கீட்டோன் எப்படி இருக்கும், ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஆர். இது என்னென்ன கீட்டோன், இதே இதில் அதே ஆர் CO பதில் கார்பன் பதில் சிலிக்கான் கொடுக்கோங்க, ஆர் டபுள் பாண்ட் ஓ. சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட பை பாண்ட் ஃபார்ம் பண்ணாது, சரியா, ஆக்சிஜன் கூட பை பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. அப்போது எப்படி இருக்கும், இன்னொரு பாண்ட் போட்டு இன்னொரு ஆக்சிஜன் போட்டுக்கோங்க, டபுள் ஆக்சிஜன்ஸ் போட்டுக்கோங்க, சிம்பிள். ஓகே, அவ்வளோதான், இவ்வளோதான் சிலிக்கான்ஸ். இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிருக்கும் இன்னும் கூட, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்து. கீட்டோன் சிலிக்கான் அது ரெண்டுத்துக்கும் என்ன சிமிலாரிட்டி, ஏன் அது பேர் சிலிக்கான் வந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான். கீட்டோன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஒருவேளை சிலிக்கான் இதெல்லாம் பேர் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் தானே, உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் ரெசம்பிளன்ஸ் கொண்டு வரணும். சிலிக்கான் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், கீட்டோன் மாதிரி இருக்கணும். கீட்டோன் நார்மல் கீட்டோன் வரைஞ்சி பாருங்கள். அடுத்து டபுள் பாண்ட் ஓக்கு பதில் கார்பன் பதில் சிலிக்கான் போட்டு டபுள் பாண்ட் ஓக்கு பதில் 2 O இப்படி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் சிலிக்கான், சரியா. ஒருவேளை பேர்லாம் குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசம்பிளன்ஸ் வச்சு தான் ஞாபகம் வைக்கணும். சிலிக்கா அப்படிங்கிறது வெறும் SiO2 அதுவும் பார்க்கலாம் அடுத்து, சரியா. ஃபர்ஸ்ட் சிலிக்கான் டை ஆக்சைடு, அதான் என்னடா SiO2, அதை வந்து சிலிக்கா அப்படிங்கிற காமன் நேமில் சொல்கிறோம். இந்த சிலிக்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த எர்த் கிரஸ்ட் ஃபுல்லாக வந்து இந்த சிலிக்கா தான் இருக்கும் போது இந்த மண் கல் இது எல்லாத்துலேயும் அது இருக்கும். ஓகேவா, சிலிக்கா சிலிகேட்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகே, சரி. சிலிக்கான் டை ஆக்சைடு அதாவது சிலிக்கா இஸ் அ கோவேலண்ட் 3D நெட்வொர்க் சாலிட். 3D நெட்வொர்க் சாலிட் இந்த வார்த்தை வேற எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், எங்கே கேட்டோம், கார்பன் காம்பவுண்ட்ஸில். எங்கே கார்பனோட ஒரு அல்லோட்ரோப் ஞாபகம் இருக்கா, டைமண்ட் பார்த்தோமா, டைமண்ட் 3D நெட்வொர்க் சாலிட் ஞாபகம் இருக்கா, அதே மாதிரி தான் இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க போது. ஸோ அந்த இதையும் ரிசம்பிளன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கார்பன் போடுற இடத்துல வந்து சிலிக்கான் போட்டுக்கோங்க, சரியா. சிலிக்கான் 4 ஆக்சிஜன். ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது, SiO2 தானே சொன்னீங்க, எதுக்கு 4 ஆக்சிஜன் போடுறீங்கன்னு கேட்காதீங்க, ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம். ஓகே, அடுத்து இந்த ஆக்சிஜன் கூட அகெயின் ஒரு சிலிக்கான். டெட்ராஹைட்ரலாக இருக்கும் ஞாபகம் இருக்கா, டைமண்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல போட்டிருப்பேன்ல, அது பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அகெயின் 4 ஆக்சிஜன். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் இன்னொரு சிலிக்கான், இந்த ஆக்சிஜன் இன்னொரு சிலிக்கான், இந்த ஆக்சிஜன் இன்னொரு சிலிக்கான், அந்த சிலிக்கான் ஒரு 4 ஆக்சிஜன். அதே கதை தான். இந்த ஆக்சிஜன் ஒரு சிலிக்கான், இந்த சிலிக்கான் 4 ஆக்சிஜன். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், சரியா. இந்த ஆக்சிஜன் ஒரு சிலிக்கான், இந்த சிலிக்கான் 4 ஆக்சிஜன். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனும் சிலிக்கான் 4 ஆக்சிஜன், அதே கதை தான் போய்கிட்டே இருக்கும், சரியா. கிளியரா, எப்படி இருக்கு, 3D நெட்வொர்க்காக இருக்கா, அப்படியே போய்கிட்டே இருக்கும், சரியா. ஒரு 3D நெட்வொர்க் சாலிடாக இருக்குது. SiO2 ஒரு சாலிடாக இருக்குது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. CO2 SiO2 கார்பனோட அடுத்து அதே குரூப்பில் அடுத்த எலிமெண்ட் என்னதுடா, சிலிக்கான், சரியா. ஸோ அது ரெண்டுத்தோட பிஹேவியர் ஒரு மாதிரி தானே இருக்கணும். ஆனால் கார்பன் CO2 வந்து பார்த்தீங்கன்னா கேஸாக இருக்குது, சிலிக்கானோட SiO2 வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது. முக்கியமான பாயிண்ட், சரியா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்பனோட CO2 இதுக்கு மேலே இது இந்த இன்னொரு CO2 கூட அட்ராக்ஷன் எதுவும் இருக்காது, கரெக்டாக. தனித்தனியாக ஒரு CO2 மாலிகுல்ஸாக வெளியே கேஸாக பறந்துகிட்டு இருக்கும், கரெக்டாக. எந்த இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன்ஸ் இருக்காது அடுத்த CO2 மாலிகுல் கூட. ஆனால் இங்கே பாருங்கள் SiO2 ஃபுல்லாக ஒரு கோஆர்டினேட்டாக இருக்குது, நிறைய இது சேர்ந்து ஒன்றா இருக்குது. அப்படிங்கும்போது அது எப்படி தான் இருக்க முடியும், ஃப்ரீயாக கேஸாக இருக்க முடியாது, அதால் சாலிடாக தான் இருக்க முடியும், சரியா. பிடிச்சி அடைச்சி வச்சிங்கன்னா சாலிடாக தானே இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ரக்சர், சரியா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்னால தான் இது சாலிடாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடால் இந்த மாதிரி ஒரு கோவலண்ட் 3D நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால அது கேஸாக இருக்குது. கிளியரா, ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் SiO2, இதுதான் உங்களுக்கே புரியுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா. அடுத்து ஒரு ஆக்சிஜன் வந்து அடுத்து சிலிக்கா, அடுத்து சிலிக்கான் வந்து இன்னும் ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன், அதே மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகேவா. ஓகே, சரி. இப்போ ஏன் இதுக்கு SiO2 ஏன் SiO4 இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரியா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 சிலிக்கானுக்கு இடையில ஷேர் ஆகிருக்கும். இந்த 4 ஆக்சிஜன் இருக்குன்னா இந்த 4 ஆக்சிஜனுமே இந்த ஒரு சிலிக்கானோடதுன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடில் பாருங்கள் 2 ஆக்சிஜனுமே ஒரு கார்பனோடது தான், ஒரு கார்பன் கூட தான் பாண்ட் ஆயிருக்கு, வெறும் CO2ன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து SiO4ன்னு உங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஆக்சிஜன் வந்து 2 சிலிக்கானுக்கு இடையில ஷேர் ஆகிருக்கு. ஸோ 4 ஆக்சிஜன் ஒரு சிலிக்கான்ட்ட இல்லை, பாதியாக தான் இருக்குது,
ஆக்சிஜன் பாதி பாதியாக வெட்டினீங்கன்னா இந்த பாதி இந்த சிலிக்கான், இந்த பாதி இந்த சிலிக்கானுக்கு, அதே மாதிரி இந்த பாதி மேலே இருக்க சிலிக்கானுக்கு, இந்த பாதி கீழே இருக்க சிலிக்கானுக்கு, இந்த பாதி அந்த பாதி, இந்த பாதி அந்த பாதி. ஓகேவா? 4 ஆக்சிஜன்லேருந்தும் பாதி பாதியாக தான் ஒரு சிலிக்கானுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த பாதி அந்த பாதி ஆட் பண்ணுங்கள் 1, இந்த பாதி ஆட் பண்ணுங்கள் இன்னும் 1. ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 பாதியும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபுல் ஆக்சிஜன்ஸ் தான் கிடைக்கும். கிளியரா எல்லாத்துக்கும்? ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிலிக்கான் ஷேர் பண்ணிக்கிறனால பாதி பாதியாக ஷேர் பண்ணிக்குது. இந்த பாதி அந்த பாதி ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று வரும், இந்த பாதி அந்த பாதி ஆட் பண்ணிங்கன்னா இன்னொன்று வரும். ஸோ 2 ஆக்சிஜன் தான், முழுசாக 2 ஆக்சிஜன் தான் ஒரு சிலிக்கான்ட்ட இருக்கும். அதனால இதுக்கு பேர் என்னதுடா? SiO2 தான். ஈவன் தோ இட் இஸ் பாண்டட் வித் 4 ஆக்சிஜன். 4 ஆக்சிஜன் கூட தான் பாண்ட் ஆயிருக்கு, அதில் டவுட் இல்லை. கிளியரா? பட் த ஆக்சிஜன் இஸ் ஷேர்டு பிட்வீன் 2 சிலிக்கான் ஆட்டம்ஸ். கிளியரா? அதனால SiO2. ஓகே. ஸோ இப்போ பேருக்கு ஏன் இந்த இது வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? Silica in its normal form is almost non-reactive because of very high silicon-oxygen bond enthalpy. லைக் இது டைமண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் வந்து சிலிக்கான் ஆக்சிஜன் பாண்ட் வந்து எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ராங்காக இருக்கனால பாண்ட் என்தால்பி எப்படி இருக்குது? ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது பாண்ட் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்குது. பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பாண்ட் எனர்ஜி ஹையாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க அந்த பாண்ட் என்தால்பி ரொம்ப ஹையாக இருக்கனால, பாண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கனால வேறு யார் வந்தாலும் அது ரியாக்ட் ஆக போகிறது இல்லை. கரெக்டாக? யார் வந்தாலும் இல்லை, மோஸ்ட்டாக ரியாக்ட் ஆகாது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் நான் ரியாக்டிவ். இட் இஸ் கம்ப்ளீட்லி நான் ரியாக்டிவ் கிடையாது, ஆல்மோஸ்ட். இன்னும் சில பேருக்கு கூட அது ரியாக்ட் ஆகும். அந்த சில பேர் யாருன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம், அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்துடலாமா? ரியாக்ஷன்ஸ் NaOH கூட HF கூட தென் X2 H2 H2O then metals. ஓகே, இது கூட எல்லாம் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதுன்னு பார்க்கலாம். முன்னாடி மேலே இது எடுத்துடலாம். ஓகே, சரி. இந்த ரியாக்ஷன்ஸில் எந்த ரியாக்ஷன்லாம் ஃபஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க 4மே நடக்காதுடா. இது 4மே நடக்காது. ஏன்னா வந்து என்னது? SiO பாண்ட் வந்து பாண்ட் என்தால்பி ஹையாக இருக்கனால அது ஆல்மோஸ்ட் நான் ரியாக்டிவாக இருக்குல்ல, அதனால இது கூட எல்லாம் ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? ஏன் இது ரெண்டுத்து கூட மட்டும் ரியாக்ட் ஆகுது? ஏன்? ஃபஸ்ட்டு இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆக்சைடாக கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SiO2 இருக்குல்ல, SiO2 எடுத்துக்கோங்க. பேஸ் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம் இப்போ. சரியா? SiO2 வித் பேஸ் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், SiO2 எடுத்துக்கிட்டு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு. வாட்டர் கூட. ஓகேவா? ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? H2 அப்படியே எழுது. H2 SiO3. ஓகேவா? ஆட் பண்ணி அப்படியே எழுத போகிறோம், அவ்வளோதான். H2 SiO3 எப்படி இருக்குது? இது பார்க்க எப்படி இருக்குது? ஆசிட் மாதிரி இருக்கா பார்க்க? H2SO4 H2SiO3 ஒரு ஆசிடோட பேர் மாதிரி இருக்குதா பார்க்க? தெரியுதா? இது வந்து சிலிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சிலிசிக் ஆசிட். சரியா? இந்த பேர்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. என்னது? ஓகே, இது பேர் சிலிசிக் ஆசிடா? சரி, அப்போ இது ஒரு ஆசிட். அப்போ இது எது கூட ரியாக்ட் ஆகும்? ஈஸியாக பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அந்த ஆசிடுக்கும் பேஸுக்கும் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். Na வந்து என்ன பண்ணும்? H2-வை ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அப்போது H2ங்கிற இடத்துல Na2 வந்துடும். மீதியெல்லாம் அப்படியே SiO3 Na2 SiO3. சிம்பிளா? Na2 SiO3 H2வும் OH சேர்ந்து என்ன ஆயிரும்? H2O போயிடும். அது சிம்பிள். H2O. ஓகேவா?
அந்த H2O தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். ஓகேவா, டேரெக்டாக இது ரியாக்ட் ஆகிறத நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சு, இப்போ உங்களுக்கு இங்கே இருந்துச்சுன்னா SiO3 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. வெறும் SiO2 NaOH சேர்ந்துச்சுன்னா எப்படா SiO3 மறைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக இருக்கும். இப்படி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். அங்கேயே H2O வெளியே வரதான் போகுது, யூஸ் பண்ண H2O வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேவா, கிளியரா? ஸோ உங்களுக்கு இதுதான் ப்ராடக்ட் Na2SiO3. ஸோ பேஸ் கூட உங்களுக்கு என்ன ஆகுது, ரியாக்ஷன் நடக்குது. ஏன்னா வந்து இதோட ஹைட்ரோலிசிஸ் ப்ராடக்ட் என்னவா இருக்குது, ஆசிடாக இருக்குது. அது ஆசிடாக இருக்கனால தான் உங்களுக்கு பேஸ் கூட ரியாக்ஷன் நடந்துடுது. ஓகேவா, சரி. அடுத்து அப்போது SiO2 என்னது, அது ஒரு அசிடிக் ஆக்சைடு தான். சரியா, SiO2 இஸ் அசிடிக் ஆக்சைடு, நல்லா வச்சுக்கோ. அடுத்து HF கூட ரியாக்ஷன் நடக்கும். எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலிக்கானை சுற்றி 4 ஃப்ளூரின். ஓகேவா, HF SiO2 ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், O2வும் H2 சேர்ந்து H2O போயிடும். ஃப்ளூரின் வந்து SI கூட வந்துடும். ஒரு O2 ஒரு ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ணணும்னா 2 ஃப்ளூரின் தேவை. கரெக்டாக, O வந்து 2 மைனஸாக இருக்கும்டா, ஃப்ளூரின் 1 மைனஸ் தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணணும்னாலே 2 ஃப்ளூரின் தேவை. இப்போ 2 ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ணணும்னா 4 ஃப்ளூரின்ஸ் தேவை. இங்கே 2, இது 2 தானே யூஸ் பண்ணோம். H2ங்கிறனால Na2 யூஸ் பண்ணதுக்கு 2 யூஸ் பண்ணோம். ஓகேவா, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணணும்னா 2 ஃப்ளூரின், 2 ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ணணும் 4 ஃப்ளூரின். ஸோ 4 HF யூஸ் பண்ணுவோம். 4 HF யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், SiF4 கிடைக்குமா? கார்பனோட அதே குரூப் அப்படிங்கும்போது இதுக்கும் என்னது கோவலன்சி வந்து 4 தான். சரியா, SiF4 கிடைக்கும். இன்னும் எக்ஸஸ் ஆஃப் HF இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலிக்கான் என்ன பண்ணணும்னா ஃப்ளூரின் வேணும். ஏன்னா சிலிக்கான் என்ன இருக்குது, வேக்கன்ட் டி ஆர்பிட்டல் இருக்குதா. ஸோ இந்த ஃப்ளூரினை வாங்கிக்கும், அதால் முடியும்ல அப்படிங்கும்போது வாங்கி என்ன ஆகும், SiF6 மாறும். SiF6னா 2 ஃப்ளூரின் அதிகமாக வாங்கியிருக்குதுன்னு அர்த்தம். அதிகமாக வந்துச்சுன்னா 2 மைனஸ் சார்ஜ். சிலிக்கான் 2 வெளியேருந்து வாங்கியிருக்கு, ஆனால் 2 மைனஸ் சார்ஜ் இருக்கும். அந்த 2 மைனஸ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வரும், 2H+ வரும். ஸோ H2SiF6. இப்போ 2 மைனஸ் தூக்கி விட்டுலாம். சரியா, கிளியரா? ஓகேவா எல்லாத்துக்கும்? ஸோ இந்த H2SiF6 என்ன ஷேப் இருக்கும், என்ன இருக்கும், ஆக்டாஹைட்ரல். ஓகேவா, ஏன்னா வந்து இப்போ சிலிக்கானோட டி ஆர்பிட்டலில் தான் போய் ஃப்ளூரின் அகாமடேட் ஆகிருக்கும். ஸோ என்ன ஹைப்ரிடைசேஷன் என்னது, sp3d2. ஓகேவா, ஸோ sp3d2 ஹைப்ரிடைசேஷன், ஆக்டாஹைட்ரல், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கே புரியணும். 2 ஃப்ளூரின் போய் இப்போ டியில் அகாமடேட் ஆயிருந்துச்சுன்னா sp3d2. காமனாகவே புரியுது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா, ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட்டடு கிடையாது. ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, மீதி எது கூட ரியாக்ஷன் நடக்காது, இந்த 2 ரியாக்ஷன் மட்டும்தான். டன்னா? எழுதி வச்சுக்கோங்கன்னு, ஒரு O2 மைனஸ்க்கு வந்து 2 ஃப்ளூரின் தேவைப்படும். ஓகேவா, அதனால தான் நம்ம 4 யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து CO2 அண்ட் ட்ரை ஐஸ். அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, CO2வோட சாலிட் ஸ்டேட். ஓகேவா, நார்மலாக CO2 எப்படி இருக்கும், கேஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சாலிடிஃபை பண்ணோன்னா கேஸாக இருக்கும். ட்ரை ஐஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாலிடிஃபைடு CO2 சாலிட், அதுதான் வந்து ட்ரை ஐஸ். சரியா, அசிடிக் இன் நேச்சர். CO2 வந்து ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும், அசிடிக்கான ஒரு ஆக்சைடு தான். அது கூட வாட்டரை போட்டு விடுங்க, என்ன வரும் CO2 ஹைட்ராலிசிஸ், CO2 + H2O gives H2CO3, கார்போனிக் ஆசிட். ஓகேவா, அது ஒரு ஆசிட் தானே, கார்போனிக் ஆசிட். போட்டு விடுங்க, ரியாக்ஷனை போட்டு விடுங்க. CO2 + H2O, H2CO3, கார்போனிக் ஆசிட். ஓகேவா, okay, it gets absorbed in aqueous KOH. இது என்னது, ஆசிட் தானே. KOH, aqueous KOH என்னது, பேஸ் தானே. ஸோ அப்சார்ப் ஆகிக்கும் தானே. H2CO3 + KOH என்ன வரும், K2CO3 + H2O. ஓகேவா, சிம்பிள். ரியாக்ஷன் எழுதிக்கோங்க வேணா, H2CO3 +
KOH gives K2CO3 ன்னு எழுதிக்கோங்க. இங்கேயுமே டேரெக்டாக CO2 ப்ளஸ் KOHன்னு போடுறத விட அதை வாட்டரில் ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆசிடை நீங்கள் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். சரியா? ஸோ அதனால் இது வந்து அப்சார்ப் ஆகிக்கும் KOHல. கிளியர்? அடுத்து சில அப்ளிகேஷன்ஸ் தான். ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்ட் அஸ் ரெஃப்ரிஜரண்ட் ஃபார் ஐஸ்கிரீம் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட். ட்ரை ஐஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி போக வரும்ல, அது ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ட்ரை ஐஸ். Then gaseous CO2 is extensively used to carbonate soft drinks. நம்மளுக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே புஷ்ஷுன்னு வரும்ல, அது வந்து CO2 உள்ள பம்ப் பண்ணி வச்சிருக்கனால தான். Being heavy and non-supporter of combustion, it is used as fire extinguisher. CO2 அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சிவப்பு கலரில் ஒரு இது ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு பாட்டில் மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும்ல, அது அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா CO2 தான் இருக்கும். அதனால் அந்த இது தூக்கிறதுக்கே ஹெவியாக இருக்கும் ரொம்ப. கரெக்டாக? அது வந்து தூக்கி பார்த்துறாதீங்க எப்போயுமே, ஸ்கூல்லலாம் இருக்கும்ல, அது வந்து தூக்கிறதுக்கு ஹெவியாக இருக்கும். அண்டு அது வந்து கம்பஷன், அதாவது ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் எரியாமல் இருக்கிறதுக்காக இந்த CO2 வந்து நம்ம அந்த இடத்துல எங்கேயாவது ஃபயர் பிடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது ஓகேவா? ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக CO2வை யூஸ் பண்ணுவோம். கிளியராக எல்லாத்துக்கும்? ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து சிலிக்கான்ஸ் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பிடிச்ச டாப்பிக்கு. ஏன்னா அது ஈஸியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து கீட்டோன் சிலிக்கான் ஆல்ரெடி நம்ம கம்பேரிசன் சொல்லிட்டேன். கீட்டோன்னா எப்படி இருக்கும்? R கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் R எப்படி இருக்கும், இதான் கீட்டோன். சிலிக்கான் எப்படி இருக்கும்? R சிலிக்கான் R ரெண்டு ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆக்சிஜன், இப்படி ஒரு ஆக்சிஜன். ஓகேவா? கிளியரா? ஓகே, சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ப்ரிப்பரேஷன் ஒன்றுமே இல்லை. RCl 2 எடுத்துக்கிறோம், 2 RCl எடுத்துக்குவோம், ஒரு சிலிக்கான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஃபைனலாக கிடைக்கும்? R2 SiCl2. இதுக்கு ரிசம்பிளன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சிலிக்கானு 2 R, இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு பதிலாக Cl இருக்குது. அப்போ அதை ஆக்சிஜனாக மாற்ற போகிறோம். சரியா? அவ்வளோ. மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சிஜன் கொண்டு வரணும்னா ஆக்சிடைஸ் பண்ணணுமா? எப்பயும் போல் வாட்டர். ஓகேவா? ஹைட்ரோலிசிஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ வாட்டர் போடுங்க. என்ன கிடைக்கும்? Cl இருக்க வேண்டிய இடத்துல இப்போ என்ன வந்திருக்கும்? OH வந்திருக்கும். கரெக்டாக? R2 SiCl2ங்கிற இடத்துல இப்போ R2 SiOH வந்திருக்கும். நம்ம வேணா ரெப்ரசன்டேஷன் இப்படி எழுதிக்கலாமா? R சிலிக்கான் R OH ஓகே தானே? இப்போ இதை நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும்னா சிலிக்கான் ஃபார்ம் ஆயிரும். அந்த சிலிக்கான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வரைக்கும் வந்துருச்சா? ஆனால் OH-ஆ இருக்குது, இங்கே ஆக்சிஜனாக இருக்குது. ஓகேவா? இது கூட இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, பாலிமர்னா என்ன நினைக்கும் தெரியும்ல, நிறைய யூனிட்ஸ், ஒரு யூனிட்னா மோனோமர், நிறைய யூனிட்ஸாக போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து பாலிமர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரே யூனிட்டாக இல்லாமல் இது அப்படியே இந்த ஆக்சிஜன் வந்து அடுத்த சிலிக்கான் கூடயும் இந்த ஆக்சிஜன் அடுத்த சிலிக்கான் கூடயும் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்க போகுது. ஓகேவா? அதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர்கானோ சிலிக்கான் பாலிமர்ஸ் இதுக்கு பேர். ஓகேவா? ஆர்கானோ அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக்னா என்ன, எதை வச்சு ஆர்கானிக் இருக்குது? கார்பன் தான் ஆர்கானிக்கோட பேக் போன். ஸோ கார்பன் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கும், அடுத்து சிலிக்கான் இருக்கும், தென் கீட்டோன். சிலிக்கான்ங்கிற பேரில் வந்து என்ன இருந்துச்சு? கீட்டோன் இருந்துச்சா? அப்போ ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்காக இருக்கிறது. அதுக்கு தான் இந்த ஆர்கானோ சிலிக்கான் பாலிமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கு வந்துச்சு. ஓகேவா? எப்படி இது பாலிமராக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஃபர்தராக இந்த கிடச்சிருக்குல்ல, இது வந்து ஒரு மோனோமர். இந்த மாதிரி இன்னும் நிறைய மோனோமர் இருக்கும். அந்த மொத்தமாக அந்த எல்லா மோனோமர்ஸையும் வச்சுட்டு ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? பாலிமரைசேஷன் நடக்கும். ஓகேவா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன எழுதலாமா? OH மேலே கீழே போட்டிருக்கேன்ல, அதை சைடாக எழுதிக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். மேலே கீழேன்னு போட்டிங்கன்னா இப்படி நம்ம செயின் இப்படியே போகும். நம்மளுக்கு போர்டு சின்னதுங்கிறனால நம்ம இந்த சைடு எழுதிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சரியா? இங்கே OH எழுதிக்கோங்க. எப்படி எழுதினாலும் ப்ராப்ளம் இல்லை, தப்பு கிடையாது. நம்மளுக்கு போர்டு லென்த் இப்படி இருக்கனால நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம்னா ஈஸி. ஓகேவா? ஓகே, சிலிக்கான்
மேலே ஆர் கீழே ஆர் OH OH. ஓகேவா? இதே மாதிரி ஒரு 4 எழுதிக்கோங்க பார்க்கலாம். சிலிகான் OH மேலே ஆர் கீழே ஆர்லாம் போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து OH சிலிகான் OH. அடுத்து திருப்பி அதே மாதிரி ஒன்று எழுதிக்கோங்க. சரியா? ஆர் 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 ஆர். ஓகே. இப்போ ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? எப்போ என்ன ஆகும் ஹீட் பண்ணால்? டீஹைட்ரேஷன், ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். சரியா? எழுதிக்கலாமா இதை? ஓகே. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி அடுத்ததுலேயும் இந்த ஹைட்ரஜன் அடுத்த OH. சரியா? இந்த மாதிரி எலிமினேட் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த OHும் பக்கத்தில் இருக்கிறதோட ஆக்சிஜனும் எலிமினேட் ஆகும். கிளியரா? எல்லாத்துக்கும் புரியுதா? டீஹைட்ரேஷன் நடக்கும். ஓகேவா? இது ஒரு மோனோமர் இது ஒரு மோனோமர் தனித்தனியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ ஹீட் பண்ணியிருக்கோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பாலிமரைசேஷன் நடந்துருச்சு. பாலிமரைசேஷன் நடந்ததுக்கப்புறம் இது இப்படி இந்த H2O தூக்கி விடுங்க பார்க்கலாம். இப்போ தூக்கி விட்டால் எப்படி வரும் நம்மளுக்கு ஃபைனலாக? சிலிக்கான் இருந்துச்சு, மேலே ஆர் கீழே ஆர். ஓகேவா? இந்த சைடு OHும் அங்கிட்ட இருந்த ஒரு Hம் போயிடுச்சு. எது கூட கனெக்ட் ஆகிருக்கும்? ஒரு O கூட பக்கத்தோட ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்து இங்கே ஒரு H2O போயிடுச்சு. நடுவில் ஆக்சிஜன் மட்டும் மீதி இருக்குது. அடுத்து சிலிக்கான் சிலிக்கான் அடுத்து ஆக்சிஜன், அடுத்த சிலிக்கான், அடுத்து ஆக்சிஜன், அடுத்த சிலிக்கான். கிளியரா? புரியுதா? இவ்வளோதான் ஒரு சிலிக்கான். ஒரு லீனியர் பாலிமர் மாதிரி போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ மோனோமர்ஸ் எடுத்தீங்களோ அதை பொறுத்து இது போகும் செயின் லென்த். ஓகேவா? தென் இப்போ நீங்கள் வந்து பிளாக் பண்ணணும். போதும், எனக்கு இவ்வளோ பெருசாக இது உருவானது போதும், நான் இதை பிளாக் பண்ணி செயின் லென்த் இதோட நிறுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஓகேவா, ஒரு 100 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 மோனோமர்ஸ் ஆல்ரெடி அட்டாச் ஆயிடுச்சு. போதும், செயினை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா R3SiCl யூஸ் பண்ணணும். ஓகேவா? R3SiCl எடுத்துக்கோங்க. R3SiCl. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்தது R2SiCl2 எடுத்தோம். சரியா? R2SiCl2 எடுத்தோம். அதனால 2 OH வந்துச்சு. ஆனால் இப்போ எடுக்கிறது R3SiCl. அப்படின்னா எத்தனை OH வரும்? H2O யூஸ் பண்ணிங்கன்னா Cl, ஒரு Cl தான் இருக்குது ரீப்ளேஸ் ஆகிறது. ஒரு Cl ரீப்ளேஸ் ஆகி இந்த Cl ரீப்ளேஸ் ஆகிட்டு ஒரே ஒரு OH மட்டும்தான் வரப்போகுது. H2O போட்டிங்கன்னா ஒரே R3SiOH. கிளியரா? ஓகேவா? சரி, இப்போ இந்த R3SiOH இது கூட சேர்த்து விடுங்க. இந்த இடத்துல அடுத்த R3SiOHங்கிறதையும் இது கூட அப்படியே சேர்த்து விட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே என்ன பண்ணுறேன்? ஓகேவா? ஒரு OH இருக்குது. ஓகே. அடுத்து சிலிக்கான், அடுத்து R3. ஓகே. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த அச்சும் இந்த இதோட OHும் வெளியே போயிருக்கும். கரெக்டாக போயிருக்கும். அப்புறம் என்ன வந்திருக்கும் ஃபைனலாக? சிலிக்கானை சுற்றி 3 R வந்திருக்கும். அப்போது அதுக்கப்புறம் பாலிமரைசேஷன் நடக்குமா? OH அடுத்தடுத்து இருந்தால் மட்டும்தான் பாலிமரைசேஷன் நடந்துக்கிட்டே போகும். ஓகேவா? இதுக்கப்புறம் R தான் இருக்குது. அதாவது அல்கைல் குரூப். Rங்கிறது அல்கைல் குரூப். அதை முதல் ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Rங்கிறது ஒரு அல்கைல் குரூப். CH3 இருக்கலாம், C2H5 இருக்கலாம், ஒரு ப்ரொபைல் குரூப்பாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃபினைல் குரூப்பாக கூட இருக்கலாம், எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். சரியா? ஒரு அல்கைல் குரூப், ஏதோ ஒரு அல்கைல். ஓகே. ஸோ அல்கைல் குரூப்பில் அடுத்த பாலிமரைசேஷன் நடக்க போகிறது இல்லை. OH குரூப்பில் மட்டும் தான் நடக்கும். அதை முடிஞ்சு போச்சே OH குரூப்பே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும்? எண்ட் ஆகிடுச்சுன்னா இப்படி போயிட்டே இருக்காமல் என்ன ஆயிருந்திருக்கும்? அதை ஒரு வேளை யூஸ் பண்ணியிருந்தோம்னா, சரியா, அந்த இதுவும் போயிருக்கும். O கூட டைரெக்டாக ஒரு சிலிக்கான் 3 R இதானே இருந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம பாலிமரைசேஷன் எண்ட் ஆகிருக்கும். ஓகே. நம்ம பாலிமர், ஸோ நம்ம உருவாக்குற சிலிக்கான் பாலிமர் எவ்வளோ லென்த்தாக இருக்கணும், எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் யூஸிங் R3SiCl. கிளியரா? ஸோ இதை வந்து ஒரு பிளாக்கிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். சரியா? டு பிளாக் த செயின். ஓகேவா? அதனால் பிளாக்கிங் ஏஜென்ட் R3SiCl. பேர் நல்லா யோசிச்சுக்கோங்க. 3 RSiCl3ன்னு போட்டுறாதீங்க. அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். RSiCl3 அது பார்ப்போம் அடுத்து. ஓகே, பார்க்கலாம். ஓகே,
ஃபஸ்ட்டு RCl ப்ளஸ் MgE. Mgயும் RClயும் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? RX அப்படிங்கிறது MgRX. இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னமோ ஒன்று கிடைக்குமே, எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். Mgயும் RClங்கிறது என்னதுடா? ஹேலைடு தானே, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கிரிக்னார்ட் ரியேஜென்ட். எல்லாரும் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும். RMgX அப்படிங்கிற ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இங்கே RCl யூஸ் பண்ணுறதுனால RMgCl கிடைக்குமா? கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இதில் இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஸோ R- நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. சரி, இப்போ SiCl4ல் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறீங்க, 1 மோல் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? 1 மோல் RMgCl யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு R- கிடைக்கும். சரியா? ஒரே ஒரு R-. 2 யூஸ் பண்ணிங்கன்னா 2 R-. 3 யூஸ் பண்ணிங்கன்னா 3 R-. ஓகே தானே? ஓகே. இப்போது R- என்ன பண்ணும்? சிலிக்கானை போய் அட்டாக் பண்ணும், ஒரு Cl வெளியே போயிடும். 4 Cl ஒரு Cl, ஒரு R- யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு Cl வெளியே போகும். ஒரு Cl வெளியே போய் ஒரு R- அங்கே வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்? SiR SiCl3. 2 இதுனா R2 SiCl2. 3னா R3 SiCl. கிளியரா? ஃபஸ்ட்டு நம்ம உருவாக்கணுமே, அது என்னது? R2 SiCl2. இதை உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லீனியர் பாலிமர் கிடைக்கும். லைக் திஸ், ஒரு லீனியர் பாலிமர். R3 SiCl யூஸ் பண்ணிங்கன்னா செயின் பிளாக் ஆகும். அது நம்ம இப்போ பார்த்தது. ஓகேவா? அது ஓகே. அதே மாதிரி RSiCl3 யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, Cl3 அடுத்து வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பாலிமரைசேஷன் பண்ண முடியும். டேரெக்டாக Cl வச்சு பண்ண முடியாது. H2O போடணும், எல்லாத்துலேயுமே H2O போடணும். சரியா? 3த்துலேயுமே H2O வரும். 3த்துலேயுமே H2O போட்டுக்கோங்க. 3த்துலேயுமே H2O போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Cl இருந்த இடத்துலலாம் OH மாதிரி இருக்கும். இப்போ ஓகேவா? RSiOH RM. ஓகே தானே? Cl வந்து ஃபஸ்ட்டு OH ரீப்ளேஸ் பண்ணும். R2 SiOH ட்வைஸ். அடுத்து R3 SiOH. கிளியரா? ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த 2 கேஸையும் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும்தான் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகேவா? பண்ணிடலாம் அதையும். இது ஒரு டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் சிலிகான்ஸ் தான். சரியா? யூசிங் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே. ஸோ இன்னும் ஃபஸ்ட்டு இதை மட்டும் பார்க்கலாம், அதை மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? இனிமே பார்த்துடலாமா? ஓகே. RSiOH த்ரைஸ் அப்படின்னா 3 சைடுமே OH இருக்கும். இடம் இல்லையே, இங்கே இந்த இடம் பத்தாதே. சரி, இந்த இடத்துல முடிஞ்ச அளவு குட்டியாக பண்ணலாம். சரியா? RSiOH த்ரைஸா, SI கூட இங்கிட்டு ஒரு OH, மேலேயும் ஒரு OH, இங்கிட்டும் ஒரு OH. கரெக்டா? கீழே R. ஓகே. இப்படி இருந்ததுன்னா அடுத்து என்ன ஆகும்? இங்கிட்டு ஒரு OH, அடுத்து சிலிக்கான், அடுத்து ஒரு OH, மேலேயும் ஒரு OH, R. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா அடுத்து இங்கே ஒரு OH, சிலிக்கான், OH, R, OH. அதே மாதிரி இதுக்கு மேலேயும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எலிமினேட் ஆயிரும். இதே மாதிரி இங்கேயும் எலிமினேட் ஆயிரும். இந்த ஹச்சு இன்னொரு OH எலிமினேட் ஆயிரும். அடுத்து இந்த ஹச்சு இந்த OH எலிமினேட் ஆயிரும். அடுத்து இந்த சிலிக்கானோட இந்த ஹச்சு இன்னொரு OH எலிமினேட் ஆயிரும். அடுத்து இந்த சிலிக்கானோட இந்த OH இன்னொரு ஹச்சு எலிமினேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி எலிமினேட் ஆகிட்டே போச்சுன்னா என்ன இருக்கும்? இங்கே ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? சிலிகான். அப்படிங்கனே அழைச்சி எழுதிடுறேன். சரியா? இந்த OH போயிடுச்சா, இந்த OHும் போயிடுச்சா, இந்த ஹச்சும் இன்னொன்று போயிடுச்சா, இந்த OHும் இந்த இதுவும் போயிடுச்சா, இந்த ஹச்சும் இங்கிட்ட ஒன்று போயிடுச்சா. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். தானே கிடைச்சிருக்கு. இது என்னடா கிடைக்கும்? ஸோ
இது எப்படி இருக்குது, பாலிமரே வந்து ரெண்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது R2SiCl2ல பார்த்தது வந்து ஒரே லீனியர் பாலிமராக இருந்துச்சு. இது பாருங்கள் கிராஸ் லிங்க்டாக இருக்குது. அதே இது மாதிரியே இன்னொன்று மேலேருந்து அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா R குரூப் வந்துருச்சாங்க. ஓகேவா, இதுக்கு மேலே போக முடியாது. அதே மாதிரி இது கீழே போக முடியாது. இந்த ரெண்டு சிலிகான் செயின்ஸ் வந்து இப்போ ஒன்றா அட்டாச் ஆகி கிராஸ் லிங்க்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டி எதால் முடியும்? RSiOH த்ரைஸ் இருந்தால் நம்மளால் இந்த மாதிரி டபுள் லேயராக சிலிகான் பாலிமரை உருவாக்க முடியும். கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, நான் அழிச்சிட்றேன், ஏன்னா கசகசன் இருக்கும் இதில் இருந்தால். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் லேயர்டு கிராஸ் லிங்க்டு சிலிகான் பாலிமர் நம்மளால் உருவாக்க முடியும் இன் பிரசன்ஸ் ஆஃப் RSiCl3. கிளியர்? cross linked polymer. இது linear polymer. இது blocking, chain blocking agent. chain blocking agent लिखों. ஓகேவா? கிளியரா? ஸோ ஒன்று எந்த மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகே ஓகே ஸோ சிலிகானோட சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் டு ஹீட், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஹீட் ரிப்பல்லண்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், வாட்டர் ரிப்பல்லண்ட்டாக இருக்கும். வாட்டர் ரிப்பல்லண்ட்னா வாட்டர் ப்ரூஃப் திங்ஸ் இல்லைனா கிளாத் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த சிலிகானோட கேஸ் மாதிரி எப்படி சொல்கிறது, சிலிகானோட வேப்பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து இப்போ ஒரு துணி இருக்குன்னா அதில் இந்த சிலிகான் வேப்பர்ஸை அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த துணி மேலே அப்படியே ஏவி விட்டாங்கன்னா அந்த துணி வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃபாக மாறிடும். ஓகேவா? அந்த மாதிரி. சரியா? ஸோ வாட்டர் ரிப்பல்லண்ட் கேரக்டரும் சிலிகானுக்கு இருக்குது. அடுத்து ஹீட் ரெசிஸ்டன்ட் கேரக்டரும் இருக்குது. ஸோ ஹை ஹீட் இருக்க இடத்துல கூட அதை யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் மாதிரி உருகி போயிடாது, அது அப்படியே இருக்கும் நல்லா, அதனால். ஓகேவா? அடுத்து எலக்ட்ரிசிட்டியும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாமல் அது ஷாக் ப்ரூஃபாக இருக்கும். ஓகே. அடுத்து பயோ கம்பேட்டபிள். அதாவது பயோ கம்பேட்டபிள்னால் நம்ம பாடியில் அதை யூஸ் பண்ணோன்னா நம்ம பாடியில் எந்த விதமான ப்ராப்ளமும் காஸ் பண்ணாது. சரியா? எந்த விதமான ரியாக்ஷனும் நடக்க வைக்காது. இப்போ மெட்டலை கொண்டு போய் பாடிக்குள்ளே வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. நம்ம யூஸ் பண்ணுவோம் காப்பர் டீ, அதெல்லாம் வந்து மெட்டல் தான். பட் அதை கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னுமே வந்து ரொம்ப சேஃப் டு பாடி. ஓகேவா? ஹியூமன் பாடியில் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒன்றுமே ரியாக்ஷனே நடக்காது. அது பேசாது 7 இருக்கும். ஸோ பயோ கம்பேட்டபிளாக இருக்கும். அதனால் சர்ஜிக்கல் அண்ட் காஸ்மெட்டிக் பிளான்ட்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது காஸ்மெட்டிக்ங்கிறது இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இப்போ என்ன காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்லாம் பண்ணும்போது இம்ப்ளான்ட்ஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த இம்ப்ளான்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணாது, யூஸ் பண்ணலாம். அப்புறம் சர்ஜிக்கல், அதாவது ஏதாவது பாடியில் ஏதாவது சர்ஜரி பண்ணி ஏதாவது உள்ளே வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த சிலிகான்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க தாராளமாக. தேர் யூஸ் த சீலண்ட், அதாவது சீல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ரிசர்ச் அதெல்லாம் பண்ணும்போது மேலே சீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணி சீல் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக கேட்ச் பண்ணிக்கும். ஸோ சீலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. க்ரீஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி பாருங்கள், சீல் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் க்ரீஸாகவும் இதே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? க்ரீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆயில் வச்சு க்ரீசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸில் அது என்ன ஆயிரும், டீகம்போஸ், ஒரு மாதிரி ஆயில் என்ன ஆயிரும், டீகம்போஸ் ஆயிரும். உடஞ்சி ஆயில் வந்து என்ன ஆகிடும், டீக்ரேட் ஆகிடும். பட் சிலிகான் வந்து நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் க்ரீஸாக யூஸ் பண்ணாலும், ஹை டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகிற மிஷின்ஸ்க்கெலாம் க்ரீஸாக யூஸ் பண்ணாலும் இது வந்து டீக்ரேட் ஆகாது. தென் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் பண்ணாது, அதனால் அதை இன்சுலேட்டராக யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துலையும் ஷாக் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னா. வாட்டர் ப்ரூஃபிங் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், அதுதான் நான் சொன்னேன்ல, கிளாத்தில் வந்து அதோட வேப்பர்ஸ் அனுப்பிச்சுட்டு வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுவாங்கன்னு, அதுதான். ஓகேவா? கிளியரா? ஸோ சிலிகேட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அடுத்து ஹோம்ஒர்க் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் மிஸ் ஆன்சர் இல்லை, ஹோம்ஒர்க் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின் தான், பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 கொஷினாக ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன ஆன்சர்னு இப்போயே கெஸ் பண்ணிடணும். சரியா? இதை ஹோம்ஒர்க்னா உட்காந்து அப்புறம்லாம் எடுக்கக்கூடாது. இது இப்போயே கெஸ் பண்ண முடிஞ்ச ஆன்சர்ஸ் தானே உங்களுக்கு ரெண்டுமே. ஆன்சரை கெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் ஆன்சர் என்னங்கிறத சொல்கிறேன். சரியா? ஓகே எவ்ரிவன், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே, பை பாய்.